ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्म उपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्ति शान्ति शान्तिः। நமஸ்காரம். பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேனோபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். இந்த வாக்கிய பாஷ்யத்தில் சம்பந்த பாஷ்யம் ஆச்சாரியார் ஆரம்பிச்சிருக்கார். சம்பந்த பாஷ்யத்தில் முதல்ல ஆரம்பித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் திரும்பவும் நேற்று படித்தது எல்லாத்தையும் படித்து முதல்ல இருந்தே சொல்கிறேன். ஒரு 3 லைன் நம்ம பார்த்துருக்கோம். சம்பந்த பாஷ்யத்தில் ஆரம்பத்தில் 3 லைன் பார்த்துருக்கோம். அதுக்கான விசாரம் திரும்ப பார்ப்போம். ஆச்சாரியர் ஆரம்பிக்கும் போது சொல்கிறார், சமாப்தம் கர்மாத்ம பூத பிராண விஷயம் விஜானம் கர்மச்ச அநேக பிரகாரம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இந்த கேனோபனிஷத்து எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். சாமவேதத்தில் தலவகார சாக்கால பிராமண பாகத்தில் இருக்கிறது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்குது அப்படின்னா, இது 9வது அத்தியாயத்தில் இது ஆரம்பிக்கப்படுது. 9 அத்தியாயங்கள் அப்படின்னாவே 8 அத்தியாயங்கள் முடிச்சதுக்கு பிறகு 9வது அத்தியாயம் உபனிஷத்து ஆரம்பிக்குது. அப்போ சமாப்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 8 அத்தியாயங்கள் சமாப்தம், 8 அத்தியாயங்கள் முடிந்து விட்டது. அந்த 8 அத்தியாயங்களை ஏசாம விட்டுட்டோம் கேள்வி வருது. ஏன் விட்டுட்டோம்? நம்ம ஆரம்பத்துலேருந்து படிக்கணும்ல அப்படின்னு கேட்டால், அந்த 8 அத்தியாயங்கள்ல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னா, கர்மாத்ம பூத பிராண விஷயம். கர்மாத்ம பூத பிராண விஷயம்ன்றது ஒரு வாக்கியம். அது என்னன்னா, கர்மங்களோடு கூடி ஒரு யாகத்துல பார்த்தீங்கன்னா பிராண உபாசனை பண்றதுன்னு ஒன்று இருக்கு. கர்ம சகித உபாசனா, கர்ம இல்லாத நிரபேட்ச உபாசனான்னு 2 வச்சிருக்கு சாஸ்திரத்துல. ஒரு கர்மத்தை பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த கர்மத்துல பார்த்தீங்கன்னா எப்படி பாவிக்கணும் அப்படின்னு இருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சொல்றேன், நம்ம இவங்கெல்லாம் மாத்தங்கி வித்யா பிரசாத்துன்னு வருவாங்க, அன்னதானம் இது பிரசாதம் கொடுக்கறதுக்கு வருவாங்க சனிக்கிழமை கோயில். நான் அவங்கள்ட்ட சொல்லியே கொடுக்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கும் போது ஈஸ்வரனுக்கு கொடுக்குறோன்னு பாவிச்சு கொடுங்க. யாருக்கு கொடுக்குறோம்? ஈஸ்வரனுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு, மனுஷனுக்கு கொடுக்குறோன்னு நினைக்காதீங்க அப்படின்னு. அப்போ காரியம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காரியம் கையில் பிரசாதத்தை எடுத்து வரவங்களுக்கு எடுத்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது வரவங்க வாங்குறவங்க எல்லாம் மனுஷங்க இல்லை, வாங்குறவங்க எல்லாம் நாராயணனே நேரடியாக
இந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறார் அப்படின்னு பாவிக்கிறது. அப்போ ஒரு பக்கம் கர்மம் நடக்கும், ஒரு பக்கம் வந்து என்ன இருக்கும், பாவம் இருக்கு. இதே மாதிரி கர்மத்தோடு கூடி ஒரு பிராண உபாசனை சொல்லப்பட்டிருக்கு. நிறைய உபாசனைகள் இருக்கு. அது மாதிரி இருக்கிறதுல பெஸ்ட் உபாசனை எது அப்படின்னா கர்மத்தோடு கூடி பிராணனை உபாசித்தல். ஏன் சுவாமி பிராணனை உபாசிக்கணும் அப்படின்னா பிராணன் தான் ஈஸ்வரன், அதனால பிராண உபாசனை. H2O தான் சொல்லுவோம் லேப்ல. அதே மாதிரி வந்து வேதாந்தத்துல எங்கேயாவது ஈஸ்வரன்னா நமக்கு சங்கு சக்கர கதாதாரியா இருக்கிற ஈஸ்வரனை சொல்ல மாட்டோம். ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் பிராண ரூபத்துல இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஈஸ்வர உபாசனை எப்படி இருக்கும், பிராண உபாசனை. அந்த பிராணனை எப்படி உபாசிக்கிறது அப்படின்னா கர்மம் செஞ்சுக்கிட்டே உபாசனை பண்றது. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கர்மச்ச, பிராண விஷயம் விஞ்ஞானம்னா பிராண விஷயமான உபாசனை. விஞ்ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் உபாசனை. ச மேலும் கர்மம், ஒரு கர்மத்தை எப்படி பண்றதுன்ற விதானம், அந்த கர்மத்தை பண்ற மெத்தட். கர்மம்னா என்னது, யாகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. எத்தனை வெரைட்டி சுவாமி இருக்கு அப்படின்னா அநேக பிரகாரம் சொல்லியாச்சு. விதவிதமான 8 அத்தியாயங்கள்ல விதவிதமான கர்மங்களும் விதவிதமான கர்மங்களோடு கூடிய பிராண உபாசனைகளும் 8 அத்தியாயங்களில் சமாப்தம், முடிவடைந்து விட்டது சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் யயோஹோ, சரி இதுக்கு ஏன் சுவாமி நம்ம ஏன் இதோட பிரயோஜனம் என்னன்னு தெரியணுமே சுவாமி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஆச்சாரியா சொல்ற யயோஹோ, இந்த ரெண்டுத்துல எது ரெண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மம் ஒண்ணு, ரெண்டாவது கர்மத்தோடு கூடிய பிராண உபாசனா. இந்த ரெண்டுத்தோட விகல்ப சமுச்சய அனுஷ்டானாத். விகல்பம் அப்படின்னா என்ன அர்த்தம், கர்மத்தை தனியா உபாசனைய தனியா பண்றது. இது விகல்பம்னு பேர், சாய்ஸ். இப்ப ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுத்தையும் தனித்தனியா பண்றவங்க தான் இந்த ஊர்ல நிறைய இருக்காங்க. எல்லா ஊர்லயும் ஒரு பக்கம் ஹோமம் பண்ணுவாங்க. நிறைய வைத்திகர்கள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஹோமம் பண்றவங்க எல்லாம் ரொம்ப நல்லா பவித்திரமான ஆட்கள்லாம் நிறைய இருக்காங்க. ரொம்ப நியமத்தோட நிஷ்டையோட பண்றவங்க இருக்காங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெறும் கர்மத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. தனிச்ச கர்மம்னு பேர். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, பிராண உபாசனை பண்றவங்க இருக்காங்க. அவங்க வந்து தனியா பிராணனை உபாசனை பண்றாங்க. பிராணன் தான் ஈஸ்வரன் அப்படின்னு உபாசனை பண்றவங்க அவங்க கர்மத்தை அக்செப்ட் பண்றது. 2 கேட்டகரி. தனித்தனியாக பிராணனையும் தனித்தனியாக கர்மத்தையும் உபாசித்தல். இதுக்கு அடுத்தது சமுச்சய அனுஷ்டானம். சாஸ்திரம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணணும்னு ஈஷாவாசியத்துல நியமம் கொடுத்துருக்கு. ஈஷாவாசியத்துல வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா பண்ணக்கூடாது, கர்மத்தையும் உபாசனையையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அந்த சமுச்சய அனுஷ்டானத்தை ரெண்டுத்தையும் சேர்த்து பண்றது. அப்ப 3 வெரைட்டி. ஒரு கர்மத்தை பண்ணினாவே 3 வெரைட்டியா பண்ணலாம். கர்மத்தை மட்டும் தனிச்சு பண்றது, அதுக்கப்புறம் உபாசனையை மட்டும் தனிச்சு பண்றது, அதுக்கப்புறம் கர்மத்தையும் உபாசனையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்றது. 3 வெரைட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்மத்தை மட்டும் பண்றவன் என்ன ஆகிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மனா பித்ருலோகா. எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கணும். கர்மத்தினால வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம் அடையப்படுகிறது. பித்ருலோகம்ன்றதுக்கு அர்த்தம் புவஸ்வா. இந்த புவர் லோகம் சுவர் லோகம்னு மேல இருக்கிற 2 லோகங்கள். இந்த நம்ம இருக்கிறது பூர்லோகம். இந்த புவர் லோகம் சுவர் லோகம் ரெண்டுத்துக்கு பேக்கேஜுக்கு பேரே என்ன பேரு அப்படின்னா காமன் நேம் பித்ருலோகம்னு பேர். கர்மத்தினால எந்த கர்மம், ஃபயர் ரிச்சுவல் ஏதாவது நம்ம பண்றோம் அப்படின்னா, யாகங்கள் பண்றோம் அப்படின்னா அந்த அக்னி கர்மாக்கள் மட்டும்தான் சோமேன யஜேத சொர்க்க காமஹா. சோமயாகம், வாஜ்பேய யாகம், இது மாதிரி நிறைய யாகங்கள் பண்றதுனால மட்டும் சொர்க்கம்னு சொல்லக்கூடிய பித்ருலோகத்தோட உச்சம் அதுதான், அதை அடைய முடியும். அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா புவர் லோகம்னு சொல்லக்கூடியதுக்கு என்ன பேரு அப்படின்னா சுவர்லோகம் சொர்க்கம். இது பூலோகம். நடுவுல புவர் லோகம்னு ஒண்ணு இருக்கு. என்ன சுவாமி அப்படின்னா அது நிறைய வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகம்ன்ற நிறைய கேட்டகரி அதுல இருக்கு. நிறைய லோகங்கள் இருக்கு. நம்ம காமன் நேம் என்ன சொல்றோம், கல்ஃப் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஏகப்பட்ட கண்ட்ரீஸ் இருக்கு. யூரோப்னு சொல்றோம். நிறைய இருக்கு, எங்க போனாருன்னு தெரியல. அப்ப அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பித்ருலோகத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னா பித்ருலோகம் 1 2 இல்ல, அநேகம் இருக்கும்.
அதுல இங்க பண்றவன் ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா அன்னதானம் பண்ணியிருப்பான், நிறைய அன்னதானம் பண்ணியிருப்பான், கொஞ்சமா ஏதாவது தானம் பண்ணியிருப்பான், நிறைய தானம் பண்ணியிருப்பாங்க, நிறைய கோயில் கட்டியிருப்பாங்க, கும்பாபிஷேகம் பண்ணியிருப்பாங்க, ஸ்கூல் கட்டியிருப்பாங்க, ஹாஸ்பிட்டல் கட்டியிருப்பாங்க, நிறைய பேருக்கு வஸ்திரம் கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி அநேக விதங்கள் சேரிட்டி ஒர்க் எல்லாம் இருக்குல்ல. இவன் பண்ணினதுக்கு ஏத்த மாதிரி அதை அனுபவிக்கிறதுக்காக, அதோட பலனை ஈல்டு எடுக்கிறதுக்காக விதவிதமான லோக்கங்கள் அந்த புவர் லோக்கத்துல ஏகப்பட்டது இருக்கும். அதுல வந்து ஒரு இடத்துக்கு போய் அதை நல்லா அனுபவம் பண்ணுவான். அப்ப கர்மனா பித்ருலோக, சேரிட்டி ஒர்க் பண்ணீங்கன்னா புவர் லோகத்துக்கு போவீங்க, ஃபயர் ரிச்சுவல் ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா கர்மா பண்ணீங்கன்னா சொர்க்கத்துக்கு போவீங்க. இந்த ரெண்டு தான் பலன். கர்மனா பித்ருலோகா, கர்மத்தினால் பித்ருலோகங்கள் தான் அடையப்படும். முடிஞ்சு போச்சு. சரி, அந்த லோகத்தை அடையிறதுக்கான கதி, கத்தினா மார்க்கம். அந்த மார்க்கத்துக்கு என்ன பேருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா தட்சிணாயன மார்க்கம் அப்படின்னு பேர். இந்த தட்சிணாயன மார்க்கத்துல அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா ஏற்கனவே போன இதுல சொல்லியிருக்கேன் பதபாஷியத்திலேயே, அதுக்கு இன்னொரு பேர் ஒண்ணு இருக்கு. என்ன பேருனா தூம மார்க்கம். இந்த ஃபயர் எரிச்ச பிறகு என்ன ஆகும், நம்ம டெட் பாடி ஆனோன்னு டெட் பாடியை எரிப்பாங்க. டெட் பாடியை எரிச்சோன்னு இந்த ஜீவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டா, புகையோட சேர்ந்து எரியிற ஃபயர் இருக்குல்ல, ஃபயரோட சேராம புகையோட சேர்ந்து இது இந்த ஜீவன் என்ன பண்ணுவான், யாத்திரா பண்ணுவான். அந்த யாத்திரைக்கு பேரு தூம மார்க்கம். தூமம்னா புகை, புகையோடு சேர்ந்து ஜீவன் போற மார்க்கம் தூம மார்க்கம்னு பேரு. இந்த தூம மார்க்கத்துல எது வரைக்கும் போறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு, அதுக்கு பேரு தட்சிணாயன மார்க்கம்னு பேரு. பித்ரு லோகம் வரைக்கும். அதோட ஸ்டாப் எங்க எண்ட் ஆகுது, சொர்க்கத்துல போய் எண்ட் ஆகும். அதுக்கு நடுவுல நிறைய கல்ஃப் கண்ட்ரியில இருக்க நிறைய கண்ட்ரிஸ் மாதிரி நிறைய லோக்கங்கள் இருக்கும். நீங்க பண்ண புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கங்க உங்களை இறக்கி விட்டுட்டே போவான். நீ இங்க இருந்து போகத்தை அனுபவிச்சுட்டு இரு அப்படின்னு அனுப்பி விட்டே இருப்பான். இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, யாரு வந்து பாத்தீங்கன்னா உபாசனை செய்தார்களோ அந்த உபாசகர்கள் போக வேண்டிய பாதை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா உத்தராயண மார்க்கம் அப்படின்னு பேர். அந்த உத்தராயனுக்கு இன்னொரு பேர் ஒன்று சொல்றோம், அர்ச்சிராதி மார்க்கம். அந்த அர்ச்சிராதி மார்க்கம்னு என்னது, எரிச்ச மாத்திரத்துல இந்த ஜீவன் என்ன ஆவான்னா அந்த அக்னியோட கதிர்களோட ஒண்ணு சேர்ந்துருவான். அரிச்சினா கதிர்கள், தீக்கதிர். ஒருத்தன் கருமி புகையோட சேர்ந்துடுறான். இந்த இவன் வந்து உபாசகன் என்ன பண்றானா, அந்த அக்னியோட தீக்கதிர்களோட ஒன்று சேர்ந்து அவன் என்ன பண்றான், அவனோட யாத்திரை ஸ்டார்ட் ஆகுது. அந்த மார்க்கத்துக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லியிருக்கு, கிளியரா சொல்லியிருக்கு, உத்தராயண மார்க்கம், அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு பேரு. இந்த ரெண்டு தான் ஆச்சாரியர் சொல்ற. தட்சிண உத்தராபியாம் ஸ்ருதிபியாம். தட்சிண உத்தர, ஸ்ருதின்றதுக்கு அர்த்தம் மார்க்கங்கள். தட்சிண மார்க்கம், உத்தராயண மார்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு மார்க்கங்களிலும் கர்மிகளும் உபாசகர்களும் செல்கிறார்கள். சரி, அதுல வந்து பாத்தீங்கன்னா போனா என்ன நடக்கும், ஆவர்த்திகி அனாவர்த்திகி பவதா. உத்தரா இதுல வந்து தட்சிணாயன மார்க்கம்ன்ற கர்ம மார்க்கத்துல போனவன் என்ன ஆகுறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா திரும்ப கீழே வரான். க்ஷீணே புண்ணிய மர்த்திய லோகம் விஷந்தி. புண்ணியம் தீர்ந்து போனோன்னு திரும்ப இந்த உலகத்துக்கு பேக் டு பெவிலியன் வரான். திரும்ப எப்படி வருவான்னு தெரியாது, எந்த ஜென்மங்கள் வேணாலும் கிடைக்கலாம். சொர்க்கத்துக்கு போயிட்டு வரமே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பவித்திரமான தேகம் கிடைக்குமா, எந்த கேரண்டி இல்லை. சாண்டாலோவா பிராமணோவா சுகரோவா ஸ்வேனோவா அப்படின்னு மந்திரம் சொல்லுது. நாயா பிறக்கலாம், பன்னியா பிறக்கலாம், சாண்டாளனா பிறக்கலாம், பிராமணனா பிறக்கலாம், யாரா வேணா பிறக்கலாம். புல்லு பூச்சியா பிறக்கலாம், கரப்பாம்பூச்சியா பல்லியா பிறக்கலாம், குரங்கா பிறக்கலாம், நாயா பிறக்கலாம், எது வேணா பிறக்கலாம், யாருக்கும் தெரியாது. திரும்ப வந்து பாத்தீங்கன்னா மனுஷ ஜென்மம் கிடைக்குன்றதுக்கு எந்த கேரண்டியும் இல்லை. இது ஒரு கேட்டகரி. இதுக்கு பேர் என்ன பேருனா ஆவர்த்திகின்னு பேரு, திரும்ப இறங்கி வருதல் மனுஷ ஜென்மத்துக்கு. இந்த உத்தராயண மார்க்கத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தராயண மார்க்கத்துல உச்சம் எதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம், பிரம்மலோகம். அந்த பிரம்மலோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இஷ்ட தேவத்தையோட ஒன்றுபட்டு இருத்தலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய முக்தி அப்படின்னு பேர், சாயுஜ்ய பதம். அந்த சாயுஜ்ய பதத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் அந்த பிரம்மலோகத்துல 4 கதி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம் அப்படின்னு 4 பதவிகள் சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் உபாசகனோட தாரதமியம், அவன் எப்படி பாவிக்கிறான் அந்த தேவதையன்றதை பொறுத்து. இந்த தேவதையை வந்து பாத்தீங்கன்னா சதா அவனோட ரூபத்தையே சிந்தனை பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க.
வைஷ்ணவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அலங்கார பிரியா, அலங்காரம் பண்ணி பண்ணி விஷ்ணு அலங்கார பிரியரா இருக்கிறதுனால, கிருஷ்ணன் அலங்கார பிரியரா இருக்கிறதுனால அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ கண்கொள்ளா காட்சியா இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே அப்படின்னு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்ல உபாசனை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ரூபத்துல மயங்கிடுவாங்க. ரூபத்துல மயங்கினீங்க அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனோட ரூபத்தையே அடைஞ்சிடுறது, சாரூபிய பதவின்னு பேரு. இதே வந்து பாத்தீங்கன்னா பிராண உபாசகனா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராணன் தான் என்னிடத்திலும் இருக்கு, அந்த பிராணன் தான் ஈஸ்வரன் இடத்திலும் இருக்கு, அந்த பிராணனாகத்தான் நான் இருக்கிறேன், பிராணன் தான் எல்லா ஜீவராசிகள்ல ஈக்குவலா இருக்கு, ஈஸ்வரன் எல்லா தேகங்கள்லயும் பிராண ரூபத்துல ஈக்குவலா இருக்கார், நான் என்பது அந்த பிராணன் தான், நான் பிராணனா இருக்கேன், ஈஸ்வரனா இருக்கேன் அப்படின்னு அகங்கிரக உபாசனை பண்றவன், நான் அவனாக இருக்கிறேன் அப்படின்னு பாவம். சோகம் சோகம் சோகம், வாசுதேவோகம் கிருஷ்ணோகம் சிவோகம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் அவனா இருக்கேன் அப்படின்னு பாவிக்கிறது பிராண உபாசனையில உச்சம். அது காயத்ரியில இருக்கு. காயத்ரி யாராவது பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி அப்படின்னு ஐக்கியானுசந்தானம்னு சொல்லியிருக்கோம். ஈஷாவாசியம் படிச்சவங்களுக்கு தெரியும். 17வது மந்திரமோ 16வது மந்திரமோ அது வந்துச்சு. அசோவாதித்யோ பிரம்ம பிரம்மை வாகமஸ்மி அப்படின்னு ஈஷாவாசியத்துல இருக்கு. சந்தியால டெய்லி அதை பண்றது. அந்த மந்திரத்துல என்ன சொல்லுதோ அது நான் அவனாகவே இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அந்த பிராண ரூபத்துல இருக்கிற ஈஸ்வரனாகவே நான் இருக்கிறேன். ஈஸ்வரன் என்னவா இருக்கார், பிராண ரூபத்துல இருக்கார். அந்த பிராணனாகவே நான் இருக்கிறேன் எவன் பாவிக்கிறானோ அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈஸ்வரனோட பிராணனோட ஐக்கியம் ஆயிரம். அதுக்கு பேரு சாயுஜ்ய பதவி அப்படின்னு பேர். 2வது. அப்ப சாயுஜ்ய பதவின்றது வந்து பிராணனை நான் என்று உபாசித்தல். அதுக்கப்புறம் 2வது கேட்டகரி அவனோட ஈஸ்வரனோட நாம ரூபத்திலேயே மயங்கி இருக்கிறதுக்கு பேர் வந்து சாரூபிய பதவி. இந்த 2 கேட்டகரியில இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்சாரத்துக்கு திரும்ப வருவதில்லை. அனாவிருத்தி சப்தாத் அனாவிருத்தி சப்தாத்னு பிரம்மசூத்திரத்துல கடைசி சூத்திரம் அவங்களுக்காக சொல்லப்பட்டிருக்கு. அவர்கள் திரும்ப வருவதில்லை, நச்ச புனராவர்த்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மீதி இருக்கிற 2 கேட்டகரி என்ன இருக்கு, சாலோக்கியம் சாமீபியம் அப்படின்னு 2 இருக்கு. இந்த சாலோக்கியத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கிற லோக்கத்தை அடையிறது, அங்க பிரஜையா இருக்கிறது, ஆனந்தமா இருக்கிறது, ரொம்ப ஆனந்தம். ராமராஜ்யத்துல இருந்த மாதிரி 1000 வருஷம் ராமர் வந்து ஆட்சி பண்ணாராம். அப்ப ஆட்சி பண்ணும்போது அங்க இருக்க பிரஜைகள்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருப்பாங்க. ராமராஜ்யம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டத்துல போய் அவரோட வைகுண்டத்துல வந்து வாசம் பண்றது, கைலாயத்துல போய் வாசம் பண்றது, அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சாலோக்கியம்னு பேர். அதோட அடுத்த கேட்டகரி என்னன்னு கேட்டீங்கன்னா உபாசனையில இன்னும் கொஞ்சம் நல்லா தீவிரமா பண்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட பக்கத்துல பூத்தகணங்களா இருக்காங்க. நிறைய பூத்தகணங்கள் இருக்கும் சுவாமிக்கு பக்கத்துல. ஒன்று சாமரம் வீசிக்கிட்டு இருக்கோம், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல இருந்து கால் பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம், கூட இருந்து சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி நிறைய பூத்தகணங்கள்லாம் இருக்கும். அது மாதிரி பூத்தகணங்களா சுவாமியோட பக்கத்திலேயே எந்த தேவதையை ஆராதனை பண்ணமோ அந்த தேவதையோட பக்கத்திலேயே இருந்துக்கிட்டு சதா காலமும் பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். சாமீபியம்னு பேர். இந்த 2த்துல சாமீபியத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா தேவதா போஸ்டிங் கிடைக்கும். கொஞ்ச நாள் இருந்தா என்னப்பா நீ பாட்டுக்கு இருந்த காலை பிடிச்சிக்கிட்டு இருக்கான், கை பிடிச்சிட்டு இருக்கான், சேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான், பார்த்து நல்லா மனசு திருப்தி ஆகி போச்சா? சுவாமி சொல்லுவார், ஆமா திருப்தி ஆயிடுச்சு சுவாமி, நல்லா கண்குளிர பார்த்துட்டே இருக்கேன் சுவாமி. சரி சரி போதும் போதும், போய் ஏதாவது ஒரு தேவதா போஸ்டிங் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஏதாவது ஒரு தேவதையை போஸ்டிங் போட்டு விட்டுருவார். முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி மீதி இருக்க சாலோக்கியத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லோக்கத்துல ஆனந்தத்தை அனுபவிச்சு புண்ணியம் நல்ல போகத்தை பண்ணிட்டு திரும்ப இந்த லோக்கத்துக்கு திரும்ப வராங்க. இந்த லோக்கத்துக்கு வரும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆனந்தமா ரெட் கார்பெட்ல வராங்க. சில பேர் சொல்றாங்க சாலோக்கியம் சாமீபியம் இந்த 2மே லோக்கத்துக்கு இந்த ஜென்மத்துக்கு வராங்க. ஆனா வர்றவங்க நம்மள மாதிரி கேட்டகரியில வரமாட்டாங்க. வரும்போதே நல்ல குருநாதர்கள், நல்ல சூழ்நிலை, நல்ல வைராக்கியம், ஏன்னா உத்தமமான சுகத்தை அனுபவிச்சிருக்காங்க. அப்ப இந்த லோக்கத்துல எல்லாம் அவங்க இந்த சுகம்லாம் நமக்கு அவங்களுக்கு பிடிக்காது. மசால் தோசை எல்லாம் பிடிக்காது அவங்களுக்கு. ஐயா இதெல்லாம் போய் மனுஷன் சாப்பிட்றேன்னு வைராக்கியத்தோட வந்து நல்ல குருநாதர் கிடைப்பார். அகம் பிரம்மாஸ்மின் தத்துவமசின்னு சொல்லுவார். அகம் பிரம்மாஸ்மின் வந்த வேலையை முடிச்சுட்டு வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது நிறைய ஜீவர்கள் அது மாதிரி ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. பிரம்மலோகத்துல இருந்து வந்தவங்க இந்த உலகத்துக்கு தெரியவே தெரியாது, வந்தாங்களா போனாங்களா என்ன ஏதுன்னே தெரியாது, போயிடுவாங்க. இந்த 4 கேட்டகரி. அப்போ இது பொதுவா சொல்லும் போது என்ன சொல்லுவோம்னா இவர்கள் திரும்ப வருவதில்லை. இதுதான் ஆச்சரியர் சொல்ற அனாவிருத்தி பவத்தக. ஒன்னு தட்சிணாயன மார்க்கத்துல போனவன் திரும்ப எல்லாருமே ரிட்டர்ன் கீழே வரணும். சொர்க்கத்துக்கு வரைக்கும் போனவங்க எல்லாம் ரிட்டர்ன் வரணும், ஆவிருத்தி ஆகணும். திரும்ப ஆவிருத்தினா திரும்ப பிறக்கணும்.
அதே உத்தராயணத்துல போனவங்க 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா பிறக்க மாட்டாங்க. அவங்க அப்படியே அங்க உபதேசம் செய்யப்பட்ட பிரம்மாவினால கிரமமுக்தியை அடைகிறார்கள். சாயுஜ்ய பதவி, சாரூபிய பதவி ரெண்டுத்தையும் அடைஞ்சவங்க கிரமமுக்தி அப்படின்னு பேர். மீதி இருக்கிற 2 பேர், ஒருத்தர் தேவதையாவார், ஒருத்தர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி வருவார். இப்படி சொல்லப்பட்டிருக்கு நியமம். அப்போ அத ஊர்துவம், இதை தாங்க கர்ம உபாசனைகளோட லிமிட்டேஷன். இவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க எவ்வளவு பெரிய கர்மம் பண்ணிக்கீங்க, சொர்க்கத்துக்கு மேல போக முடியாது. எவ்வளவு உபாசனை பண்ணிக்கீங்க, இந்த 4 கேட்டகரி தான், இவ்வளவுதான் ஆயிடுச்சா. இதுக்கப்புறம் அத ஊர்துவம், இன்னைக்கு பாட்டம் இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அத்தனா பிறகு, ஊர்துவம்னா இதற்கு பிறகு, அத்தக பிறகு அப்படின்னா ஆகையினால் பிறகு, பல நிரபேக்ஷ ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானாத். யாரு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், கீதாலையும் நம்ம இதே விஷயத்த வந்து இனிமே பார்க்க போறோம். நான் இன்னைக்கே ஆரம்பிச்சாச்சு பாடத்துல, அங்கங்க இப்ப போக ஆரம்பிச்சிருச்சு. கீதால 2வது சாப்டர்ல 31வது ஸ்லோகத்துக்கு மேல இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் பேச போறார் ஆச்சாரியார். இங்க முன்னாடி உங்களுக்கு உபனிஷத்துலயே இந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிடறேன். ஆச்சாரியர் சொல்ற பிறகு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு கேட்டகரி இருக்கு. கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா பலனோட ஆசையில பண்ணவன், உபாசனைய வந்து பாத்தீங்கன்னா ஆசையோட பண்ணவங்க. இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா பித்ருலோகத்துக்கும் பிரம்மலோகத்துக்கும் போறாங்க. இதுல 3வது கேட்டகரி இருக்கு. என்ன மாதிரி ஒரு ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யாரோ வாய்க்கிறாங்க, வாட்ச மாத்திரத்துல அவர் சொல்ற பின்னாடி இருந்து தலையிலே கூட்டிட்டு இருக்காரு, எதையும் கேட்காத எதையும் கேட்காத எதையும் கேட்காதன்னு. இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் மெதுவா இப்ப சாமி எல்லாமே சுவாமி பேருக்கே அப்படின்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த கர்மா பண்ணாலும் இது வந்து எப்படி ஆகணும், எந்த கர்மா பண்ணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, எந்த உபாசனை பண்ணாலும் எந்த கர்மா பண்ணாலும் ஈஸ்வர அர்ப்பணமஸ்து, எனக்கு ஒன்னும் வேணாம் சுவாமி, நீதான் வேணும் சுவாமி, ஒன்ன தெரிஞ்சுக்கணும் சுவாமி, நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கிரியேஷனை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் நீ தான் இருக்கன்னு சாஸ்திரம் சொல்லுது, குருநாதர் சொல்றார், உபனிஷதங்கள்லாம் சொல்லுது. நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஜிக்ஞாசு அப்படின்னு பேர் அவனுக்கு. ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஈஸ்வரனை அறிஞ்சிக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேற இந்த உலகத்துல எதுவும் எனக்கு வேணாம் சுவாமி, நான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருந்து நான் என்ன பண்றேன், இந்த சேவகத்தை பண்றேன் அப்படின்னு தன்னுடைய எல்லா கருமங்களையும் எல்லா உபாசனைகளையும், அதான் சொல்றாரு பல நிரபேக்ஷ. பல நிரபேக்ஷம்னா என்ன அர்த்தம், பலன் மீது ஆசை இல்லாமல், பலனை எதிர்பார்க்காமல், பலனை சாராமல் இருந்து கொண்டு எதை பண்றான், ஞானம். ஞானம்ன்றதுக்கு அர்த்தம் உபாசனம். கர்ம, கர்மன்றதுக்கு அர்த்தம் அந்த ரிச்சுவல், நமக்கான கர்மங்கள். அப்ப ஞான உபாசனையையும் கருமத்தையும் சமுச்சய அனுஷ்டானம், 2த்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்றான். நான் சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, கருமத்தை மட்டும் பண்ணாதீங்க, உபாசனையையும் சேர்ந்து பண்ணுங்க அப்படின்ற. இந்த 2த்தையும் சேர்ந்து அனுஷ்டானம் பண்றதுனால என்ன சுவாமி லாபம் கிடைக்கும் அப்படின்னா, கிருதாத்ம சம்ஸ்காரஸ்ய. கிருதாத்ம சம்ஸ்காரஸ்ய என்ன அர்த்தம், அவனுடைய அந்த கரணம், ஆத்மான்றதுக்கு அர்த்தம் அந்த கரணம். அவனுடைய அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரஸ்ய கிருதக, சம்சாரம் செய்யப்பட்டது. சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம், நல்லா பியூரிபிகேஷன் பண்ணப்பட்டாச்சு, நல்ல அந்த கரணம் பியூரிஃபை ஆயிடுச்சு. ஆனதுக்கு பிறகு அதனால என்ன நடக்குதுன்னா, உச்சின்ன ஆத்ம ஞான பிரதிபந்தகஸ்ய. ரொம்ப அருமையான வார்த்தை, இதெல்லாம் ஹைலைட் பண்ணிக்கணும். ஆத்ம ஞானத்துக்கு நடுவுல இந்த நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்றும் பண்ண வேணாம் ஒன்றும் பண்ண வேணாம்னு எல்லாத்தையும் சொல்லி வளர்த்தாச்சு. எல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் பாடம் படிச்சதுக்கு பிறகு என்ன சாமி ஒன்றுமே நடக்கலையே, பாடம்லாம் படிச்சாச்சு, 2 வாட்டி சிரவணம் பண்ணியாச்சு, 3 வாட்டி பகவத்கீதை கேட்டாச்சு, 4 வாட்டி உபனிஷத்தெல்லாம் கேட்டாச்சு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குதா சாமி, எப்படி நடக்கும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடுவுல அப்டக்கிள்ஸ் இருக்கு, பிரதிபந்தங்கள்னு பேர், அதுக்கு பேர் தடைகள் இருக்கு. ஒரு ஞானம் எப்பவுமே சொல்லுங்க, சப்தம் எப்பவுமே ஒரு ஞானத்தை உண்டு செய்யும். நான் சொல்றேன், இந்த கலர் வந்து ஃபேண்டா, இது வந்து மண்காவி கலர் நான் சொல்றேன். ஃபேண்டா இல்ல, இதுக்கு பேர் மண்காவி கலர் அப்படின்னு நான் சொல்றேன். சப்தம் கேட்டோன்னு புரியுதா? ஆமா சாமி, மண்காவி இது புரியுதுல உங்களுக்கு? இது வந்து ரெட் கலர், இது வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள். இது மாதிரி ஒரு சப்தம் சொன்ன மாத்திரத்துல இது வந்து ஆப்பிள், இது வந்து புஸ்தகம் அப்படின்னு ஒரு சப்தம் கேட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞானம் உண்டாகுதா? ஆமா உண்டாகுதே. அப்ப உண்டாகுது அப்படின்னா கரெக்ட். ஆனா வந்து நடுவுல வந்து எனக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து யாரோ ஒருத்தர் ஏதோ சொல்ற, எனக்கு புரியல, ஏன் புரியல அப்படின்னு, நடுவுல வந்து வால் இருக்கு. நடுவுல வால் இருக்கிறதுனால, செவுரு இருக்கிறதுனால
அவர் சொல்ற சப்தம் வந்து எனக்கு தெளிவா கேட்கல. ஜி ஏதோ சொல்றீங்க, என்ன சொல்றாரு கேளுங்க. தெரியல, என்ன சொல்றான்னு தெரியல, ஏதோ பேசுறாரு, ஏதோ சொல்றாரு, என்ன சொல்றான்னு தெரியல சுவாமி அப்படின்ற. ஏன்? நடுவுல வந்து ஒரு தடை இருக்கு, ஒரு அப்டக்கிள் இருக்கு. அப்போ அதே வந்து நான் பக்கத்துல அந்த தடை இல்லாம வெளியில போய் கேட்கும் போது அவர் சொல்றது கிளியரா கேட்குது. இதேதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞான விஷயத்துல என்ன இருக்குன்னா, நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு நம்ம சொல்றோம். சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லுது, வேதாந்தமும் கேட்கிறாச்சு. ஆனாலும் கேட்டாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டதுக்கு பிறகும் அந்த ஞானம் பலித்தமாகவில்லை, பலன் கொடுக்கல. ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டீங்கன்னா, கத்தி கதறி நான் திரஷ்டா, நான் திரஷ்டா, நான் திரஷ்டான்னு சொன்னாலும் நான் இந்த தேகம், நான் இந்த தேகம் அப்படின்னு தான் வந்து பாத்தீங்கன்னா இது பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கோம் நம்ம. ஏன் சுவாமி புரியலையே நமக்கு, ஏன் முடியல அது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரதிபந்தம் இருக்கு. அப்ப ஆச்சாரியர் சொல்றார், இந்த கர்ம உபாசனை ரெண்டுத்தையும் சேர்த்து அனுஷ்டானம் பண்ணணும். யாராவது சொல்லுவாங்க ஒன்றும் பண்ண வேணாம், ஐயோ அதெல்லாம் அது மாதிரிலாம் இங்க சொல்லவே இல்லைங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் பண்ணாதீங்கன்னு சொல்லி கெடுத்தாச்சு, ஒரு சமூகத்தையே கெடுத்தாச்சு. முமுக்ஷுவா இருக்கிறவன் இன்னைக்கு காலையில கூட உங்களுக்கு வந்து பிருகதாரண்ய உபனிஷத்துல 4:4:23 மந்திரம் பக்கத்துல எழுதிக்கணும். அது படிச்சு கொடுத்துருக்கேன், பகவத்கீதையில சொல்லியிருக்கேன் நான். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முதல்லயே முன்னாடி காலத்துல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சிஷ்யன் வந்த மாத்திரத்திலேயே சத்தியகாமா வந்தான், அவன்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குருநாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா 400 பசுமாடுகளை கொடுத்து 1000 பசுமாடு வர வரைக்கும் என்ன பண்ணு, மேய்ச்சிட்டு வா அப்படின்னு காட்டுக்கு அனுப்பிட்டார். கர்மயோகம். அந்த சத்தியகாமனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்ததுக்கு பிறகு ஸ்டோரி உங்களுக்கு தெரியாது. ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா அவன் 400 மாடை மேய்ச்சிட்டு 1000 மாடு ஆனவனும் வந்துட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா வாஸ்தவத்துல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு ஒரு உபாசகன். அவன் யாரு? சத்தியகாமன் ஒரு உபாசகன். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி வித்யான்னு, இந்த அக்னிகோத்திர வித்யான்னு ஒண்ணு. அவன் சிஷ்யனா இருந்து கர்ம சேவை பண்ணி உபாசனையும் வாங்கி அவன் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு உபாசனைக்கு டீச்சர். அவன் யாரு? சத்தியகாம் டீச்சர். நான் சின்ன வயசுல இருந்தே சொல்றேன், அவர் பெரிய ஞானி புருஷர். உபகோஷலன் அப்படின்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஷ்யனுக்கு இவர் உபதேசம் பண்ற பின்னாடி, அதுவும் சாந்தோக்கியத்துல இருக்கு. உபகோஷல வித்யான்னு பேர். அந்த உபகோஷல வித்யான்ற வித்யாக்கு உபாசனைக்கு சத்தியகாமர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் மாஸ்டர். அப்போ கர்மத்தையும் பண்ணினார், கூடவே வந்து பாத்தீங்கன்னா உபாசனையையும் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் தான் ஞானமானது சத்தியகாமருக்கு உபதேசம் செய்யப்படுகிறது. முன்னாடி காலத்துல குருநாதர்கள் என்ன பண்ணுவாங்க, நல்லா கர்மத்தை பண்ண விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போதும் வா அப்படின்னு உபாசனையை கொடுப்பாங்க. உபாசனையை முடிச்சோன்னே பிரதிபந்தம் என்ன ஆயிடும்? நீங்கிடும். தடைகள் எல்லாம் நீங்கிடும். தடைகள் வந்து நீங்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு உபனிஷத்து. இப்பதான் நம்ம உபனிஷத்துன்னு படிக்கிறோம். முன்னாடி இருந்தவங்க எல்லாம் உபனிஷத்து இல்லை, டைரக்டா இதுதான் ஆத்மா, நீ ஆத்மா இல்லை இது தேகம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல பிரிஞ்சோம். ஈஸியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஞானம் பலித்தமாயிடும். நம்மள மாதிரி உட்கார்ந்து வருஷக்கணக்கா பாடம் படிக்கணும்ன்ற இது அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. எந்த சிஷ்யனா இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு குருட்ட பாடம் படிச்சு ஞானியாகி போயிட்டே இருப்பாங்க. ஆனா நம்ம ஆகவே மாட்டேன்றோம். அப்படியே இருக்கு. ஏன் சுவாமி அப்படின்னா பிரதிபந்தங்கள் இருக்கு. அப்ப பிரதிபந்தங்கள் போகணும்ன்றதுக்காக தான் சாஸ்திரம் என்ன பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தையும் உபாசனையையும் எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்லுது, பல நிரபேட்சமா, பலன் மேல ஆசை இல்லாமல் ஞான கர்ம சமுச்சய அனுஷ்டானாத் கிருதாத்ம சம்ஸ்காரஸ்ய. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாம கர்ம உபாசனைகளை வந்து ஈஸ்வரார்ப்பணமா பண்ண 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 அந்த கரணம் சுத்தியானவனுக்கு என்ன ஆகுது? உச்சின்ன ஆத்ம ஞான பிரதிபந்தகசிய. உச்சின்னம்ன்றதுக்கு அர்த்தம் நாசமாகுதல். எது நாசமாச்சு? இந்த ஆத்ம ஞானத்துல எதெல்லாம் தடைகளா இருக்குமோ அந்த தடைகள் எல்லாம் உச்சின்னமாயிடுச்சு, நாசமாயிடுச்சு. அவனுக்கு என்ன சுவாமி ஆகுதுன்னா துவைத்த விஷய தோஷ தரிசினக ஆயிடுச்சு. சாமி பிரதிபந்தம் பிரதிபந்தம்னு சொல்றீங்களா சாமி? பிரதிபந்தம்னா என்ன சாமி அப்படின்னா ஒண்ணுமே இல்லை. பிரதிபந்தம்னா தடை. என்ன தடை சுவாமி அப்படின்னா 3 தடைகள் இருக்கு. இத பிரதானம் 2 தடை. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்தூல தேகத்துல ஸ்தூல லோக்கத்துல இருக்கிற அபிமானம், ஸ்தூல லோக்கத்திலையும் ஸ்தூல தேகத்திலையும் இருக்கிற அபிமானம். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 2வது தடை எது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேகத்துல இருக்கக்கூடிய அபிமானம். இந்த 2 அபிமானம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஆத்ம ஞானத்துக்கு தடையாக இருக்கின்றது. நம்ம இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்ம கிரந்தி அப்படின்னு பேர். ஸ்தூலத்துல இருக்கிற அபிமானத்துக்கு பேரு பிரம்ம கிரந்தி. சூக்ஷ்மத்துல இருக்கிற அபிமானத்துக்கு, சூக்ஷ்ம தேகத்துல மனசு புத்தி இந்திரியங்கள் இதெல்லாம் இருக்கிற அபிமானத்துக்கு பேரு விஷ்ணு கிரந்தின்னு பேர். இந்த 2 கிரந்தி இருக்கு நமக்கு. அப்ப இது தடையா இருக்கு. இந்த ஆத்ம ஞானம் எந்த இதை நாசம் பண்ணுது அப்படின்னா ருத்ர கிரந்தின்னு சொல்லக்கூடிய அஜானத்தை நாசம் பண்றதுக்கு தான் இந்த வேதாந்தம் உபதேசம் செய்யப்படுது. வேதாந்தம் எங்க வருது? நான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதான் அஜ்ஞானம். அந்த ஜீவன் நினைக்கிறத நீ ஜீவன் இல்லை, நீ பிரம்மம்னு அறியப்படுத்துறது மட்டும்தான் வேதாந்தம் பண்ணுது. வேதாந்தம் எதையுமே பண்றது இல்லை. அது பாத்தீங்கன்னா நான் சிகப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இல்ல இது சிகப்பு இல்லை, இது மெரூன் அப்படின்னு சொல்றது, அவ்வளவுதான். எஸ், அக்செப்ட் பண்றது மட்டும்தான். அப்ப வேதாந்தம் தத்துவமசி, நீ அதுவா இருக்க, நீ அந்த பிரம்மமா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே சிஷ்யன் சொல்றான், ஆமா இது வரைக்கும் நான் ஜீவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இல்ல நான் ஜீவன் இல்லை, நான் பிரம்மம். வேதாந்தத்தோட காரியம் ஞாபகமேவ நது காரகம். கீதாலையும் பாஷ்யத்திலையும் 2 நாளுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். கீதா சாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் எல்லாமே எதையும் பண்ண வைக்கிறது இல்லை, புரிஞ்சுங்க. அது புத்தியில இருக்கக்கூடிய தப்பான ஒரு அபிப்பிராயத்தை மாற்றுறது மட்டும்தான் வேதாந்தம் செய்கிறது. அப்ப வேதாந்தம் எதையுமே பண்ணாது. இதுல விவேக்ஷாமணியில சங்கரர் எழுதுறார், அருமையான ஸ்லோகம் எழுதுறார். சித்தஸ்ய சுத்தையே கர்ம நது வஸ்தூபலப்யதே. சித்தத்தை சுத்தீகரணம் பண்றதுக்கு தான் கர்ம உபாசனைகள் யூஸ் ஆகுது, வஸ்துவை அடையறதுக்காக இல்லை, என்னை அடையறதுக்கு இல்லை. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. யாராவது பரமஹம்சானந்தா உபாசனைய சொல்லி உபாசனையினால அடையணும்னு நினைக்கிறார், அது மாதிரிலாம் பண்ணுவோமா, பேசுவோமா? எங்கேயாவது கர்மத்தினாலேயோ உபாசனையினாலேயோ அடைய முடியும்னு எங்கேயாவது ஒரு பிரமாணம் இருக்கானா? ஒரு பிரமாணமும் இல்லை. யாராவது அறகுறையா கேட்டுட்டு சாமி பரமஹம்சானந்தா ஓங்கார உபாசனையை சொல்றாரு, பிராண உபாசனையை சொல்றாரு, எல்லாத்தையும் உபாசனை பண்ண சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பாத்தீங்கன்னா புரிதல் எல்லாத்துக்கும் இருக்கும். 30 வருஷமா பாத்தீங்கன்னா மந்திர ஜபமே யாருக்கும் இல்லை. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜீவனத்தா வேதாந்தத்துக்குள்ளார வந்தவங்களுக்கு குருநாதர்கள் பாத்தீங்கன்னா கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கணும், கொஞ்ச நாள் பார்க்கணும். ஒரு 6 மாசம் 1 வருஷம் பாடத்துக்கு ஒழுங்கா வந்துகிட்டு இருக்காங்க தெரியுது, முகம் தெரிஞ்சிடும், ஒரு வருஷத்துலேயே தெரிஞ்சிடும். அவங்க கொஞ்சம் அதிகாரியா இருக்காங்க, கொஞ்சம் சேவா பாவம் இருக்கு, முமுட்சுத்துவம் இருக்கிற கூப்பிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கணும். உங்களோட அந்த கர்ண சுத்திக்கு என்ன கர்மா நடந்துகிட்டு இருக்கு, என்ன புண்ணிய கர்மா பண்ணிட்டு இருக்கீங்க, என்னெல்லாம் சொசைட்டிக்காக ஈஸ்வர அர்ப்பணமா பண்றீங்க, உங்களோட அனுஷ்டானங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு கேட்டு ஒரு ஜபத்தை கொடுக்கணும். அவங்கள தர்மத்துல நிஷ்காமியமா பிரவருத்தி பண்ண வைக்கணும். ஆனா இதை யாரும் பண்றதில்லை. இப்போ குருமார்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கணுமே, பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு குருக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பெருசு. சிஷ்யனை பாத்தீங்கன்னா நல்லபடியா அவன் கரை சேரணும்னு நினைக்கணும். இப்பெல்லாம் யாரும் இல்லை, எல்லாம் ப்ரீச்சர்ஸ். எல்லாமே என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எதை வேணா செஞ்சுக்கோ, ஒன்றும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். அப்ப 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா எல்லாம் அப்படியே இருக்காங்க. பிரதிபந்தங்கள்லாம் நிவர்த்தி ஆகல. சப்தம் தெரிஞ்சு போச்சு, சப்தம் தெரிஞ்சு போச்சு. ஆனா பாத்தீங்கன்னா பிரதிபந்தம் சொல்லக்கூடிய தடைகள் அப்படியே இருக்கு. அப்ப நம்ம எங்க கிராஸ் பண்ணி போகணும், நல்லா புரிஞ்சுங்க. எங்க கிராஸ் பண்ணி போகணும்? ஸ்தூல தேகம் நான் இல்லை. ஃபர்ஸ்ட் பெரிய ஆப்ஸ்டக்கல்லே அதுதான். ஸ்தூல தேகம் நான் இல்லை, சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, 2வது வால். 2ம் பெருசா இருக்கு. அதுக்கப்புறம் இந்த 2 தாண்டினதுக்கு பிறகுதான் 3வது வால் தான் பாத்தீங்கன்னா அஜ்ஞானம், நான் ஜீவன் நினைச்சிட்டு இருக்கேன். அதை நீக்கிறதுக்கு மட்டும்தான் வேதாந்தம். அப்ப நம்ம வேதாந்தத்தை எங்க கேட்கிறோம்னு கேட்டீங்கன்னா, 3வது ஸ்டெப்ல பண்ண வேண்டிய காரியத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? முதல் 2 ஸ்டெப்பை பண்ணாமையே 3வது ஸ்டெப்பை பண்ணிட்டோம். பலன் கொடுத்துச்சா? பலன் கொடுக்கல. எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் இந்த 2 தேகத்தை நீங்க நான் இல்லைன்னு ஒதுக்காம, நான் ஜீவன் இல்லை அப்படின்றத, நான் பிரம்மன்றத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த ஆத்மா அனுபவம் வரவே வராது. அப்ப என்ன பண்ணணும்? 3 தேகங்களையும் கடந்தவன் நான். அப்ப இந்த கடந்து போறதுக்காக தான் சாஸ்திரம் என்ன பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 விஷயம் சொல்லியிருக்கோம். நிஷ்காமிய கர்மம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேற இன்னொன்னு சொல்லியிருக்கோம். நிஷ்காமிய கர்மம் லௌகிகமா சொன்னா, இன்னும் டெக்னிக்கலா சொல்லும் போது விராட் உபாசனை.
இந்த தேகத்துல மட்டும் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டு எல்லா தேகத்திலையும் எல்லா தேகங்களும் இந்த மொத்த பிரபஞ்சமும் ஈஸ்வரன் தான் அப்படின்னு நீங்க உபாசனை பண்ணும் போது இந்த தேகத்துக்கு எப்படி பாத்தீங்கன்னா பராமரிச்சீங்களோ கொடுத்து கொடுத்து எல்லாத்தையும், அதே மாதிரி இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பராமரிக்கணும், எல்லாத்துக்கும் கொடுக்கணும். என்னெல்லாம் பண்ண முடியுமா எல்லா ஜீவராசியும் நல்லா இருக்கணும், சௌக்கியமா இருக்கணும்னு பண்ணணும். அது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த மொத்த தேகமும் பாத்தீங்கன்னா இந்த மொத்த உலகமும் உங்களோட தேகம் மாதிரி ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா அந்த பிரதிபந்தத்தை இதுல இருக்கிற அபிமானம் என்ன ஆகும், நான் மெதுவா 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 டீலாவாயிடும், எல்லாம் லூஸ் ஆயிடும் உங்களுக்கு. இல்லைன்னா இந்த அபிமானம் பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். வெளியில இருக்கிறது பயம் இருந்துகிட்டே இருக்கும், வெளியில இருக்கிறத தியாகம் பண்ணவே முடியாது நம்மளால. அப்ப தியாகம்ன்றது பாத்தீங்கன்னா பலன்ல ஆசையை விட்டுட்டு பாத்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் பண்ணக்கூடிய அந்த விராட் உபாசனை. அந்த விராட் உபாசனையும் என்னது, கர்மயோகம் தான். பலன்ல ஆசை இல்லாம ஈஸ்வர ஆராதனையா பண்றது. இதுக்கப்புறம் நீங்க மனசுனால பண்ணக்கூடிய உபாசனைகள், ஜபம், தியானம், இதெல்லாம் மனசுல எதெல்லாம் பண்றோமோ அது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனான்னு பேர். அதை பண்றதுனால அதையும் எப்படி பண்ண போறோம், மன்மனாபவ மத் பக்துபவ மத்யாஜீபவ மாம் நமஸ்குரு கீதால சொல்ற 7வது சாப்டர்ல இருந்து 12வது சாப்டர் வரைக்கும் வரப்போகுது. ஈஸ்வரனையே லட்சியமா வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோமோ அதையெல்லாம் அவருக்கே அர்ப்பணம் பண்ணி பண்றோம் அப்படின்னா அது பாத்தீங்கன்னா இரண்ய கர்ப்ப உபாசனைன்னு பேரு. உங்களுடைய மனசு சம்பந்தமான எல்லா டிராபேக்கும் நாசமாயிடும். மனசு ஒரு தடையா இருக்காது. மனசு பாத்தீங்கன்னா இருக்கிறதே தெரியாது, மனசுன்னு ஒண்ணு இருக்குன்னு ஒரு எந்த காலத்துல ஃபீலே ஆகாது. உபாசனை பண்றவனுக்கு, இரண்ய கர்ப்ப உபாசனை பண்றவனுக்கு வெளியில இருந்து எந்த ட்ரபிளும் வரவே வராது. நீங்க பாட்டுக்கு ராஜபாட்டையில போலாம். யாரு விராட் உபாசனை பண்றானோ அவனுக்கு இந்த விராட் உங்களை விடுவிச்சிடும். மனசுன்ற அந்த ஹிரண்ய கர்ப்ப தத்துவம், சமஷ்டி மனசு பாத்தீங்கன்னா உங்களை மனசத்துவத்துல இருந்து விடுவிச்சிடும். இந்த ரெண்டுத்தையும் பண்ணினவன் பாத்தீங்கன்னா கர்ம உபாசனைகளை சேர்ந்து ஒருத்தன் பண்றான். அப்பனா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த 2 தடைகளும் நீங்கிறோம். குருநாதர் சொல்ற 3ஆவதா இருக்கக்கூடிய இந்த புத்திக்கு சொல்றாரு, ஞானத்தை கொடுக்கிறார். நீ அந்த பிரம்மமா இருக்க. ஆமா சுவாமி, நான் பிரம்மமா இருக்கேன்னு அக்செப்ட் ஆயிடும். அப்ப கர்மம் உபாசனை எங்க ஒர்க் ஆகுதுன்னு நல்லா புரிஞ்சுங்க. கர்மம் உபாசனைன்றது கர்மம் ஸ்தூலம், ஸ்தூல தேகத்துல இருக்கிற அபிமானத்தை நாசம் பண்ணுது, நிஷ்காமிய கர்மம். அதே சூக்ஷ்மம் இது உபாசனம்ன்றது சூக்ஷ்ம கர்மா, மானச கர்மா, மனசுல பண்ற கர்மா. அது என்ன பண்ணுது, மனசுல இருக்கிற பந்தத்தை எல்லாத்தையும், வாசனைகள், சஞ்சலங்கள் எல்லாத்தையும் நீக்குகின்றது உபாசனம். இந்த 2 நீங்கிடுச்சு அப்படின்னா 3ஆவதா பாத்தீங்கன்னா நான் ஜீவன்ற தத்துவம் மட்டும் இருக்கும். அந்த ஜீவன்றத நாசம் பண்றதுக்கு வேதாந்தம். அப்ப வேதாந்தம் கேட்கறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கர்மத்தையும் உபாசனத்தையும் நிஷ்காமியமா எவன் அனுஷ்டானம் பண்றானோ அவனுக்கு இந்த ஸ்தூல தேகத்துல இருக்கிற அபிமானம், சூக்ஷ்ம தேகத்துல இருக்கிற அபிமானம், அதுதான் பிரதிபந்தம், அது நீங்கி விடுகிறது. அப்படிப்பட்டவனுக்கு கூடவே சொல்லுங்கம்மா. நிறைய உபாசனைகள் இருக்கு. அதுல வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு பிராண உபாசனை தான் பிரதானம். அந்த பிராண உபாசனையை தான் நம்ம இப்போ பாத்தீங்கன்னா டெய்லி காலையில ஓங்கார உபாசனை பண்றோம் பாத்தீங்களா. அந்த ஓங்காரம் சொல்லும் போது இன்னைக்கு காலையில கூட நான் உங்களுக்கு சொன்னேன், பிராணன் தான் ஈஸ்வரன். ஓங்காரம்ன்றது பாத்தீங்கன்னா பிராணன் தான். ஓம்னு சொல்றீங்க, என்னது அது, வெறும் பிராணன் தான். உள்ள இருக்க காத்து தான் வெளியில ஓம்னு சப்தமா வருது. அந்த ஓங்கார உபாசனையா இருக்கட்டும், காயத்ரி உபாசனையா இருக்கட்டும், எல்லாமே பிராண உபாசனைகள்னு பேர். அப்போ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மனசுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் தீர்ந்துடும் உங்களுக்கு. சரி, இந்த 2 ப்ராப்ளம் தீர்ந்துச்சுன்னா என்ன ஆகும், அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையா சொல்றேன், துவைத்த விஷய தோஷ தரிசினோ. ரொம்ப அருமையான வார்த்தையை போடுற. இந்த 2ம் பாத்தீங்கன்னா பந்தம் உள்ளுக்குள்ளார 2ம் கிளியர் ஆச்சுன்னா, என்னோட ஸ்தூல தேகத்தோட அபிமானமும் இந்த மனசுல இருக்கக்கூடிய காமக்ரோதங்கள் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா உபாசனையினால புத்தி கிளியர் ஆகுது. புத்தி கிளியர் ஆச்சு அப்படின்னா விஷன் சரியா வந்துடும். விஷன் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய துவைத்த விஷயங்கள்ல ஆசாபாஷ ஸ்வதைர்பத்தக இருக்கா சொல்லப்பட்டிருக்கு. நிறைய ஆசாபாஷங்கள், இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், அதை அடையணும், இதை அடையணும். வேதாந்தம் படிச்சவங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு, உலகத்துல அடையிறதுக்கு ஏகப்பட்டது இருக்கு. இன்னைக்கு காலில் ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, சாமி ஒரு 3 ஏக்கர் பம்ப் செட், 2 பம்ப் செட் இருக்கு சாமி, 2 பம்ப் செட்டோட பாத்தீங்கன்னா நல்ல கோயில் தரிசனம் சாமி, எப்போ பாக்குறீங்க சாமி, எதுக்குங்க பார்க்கணும்,
இல்ல நீங்க அதுல ஒரு ஆசிரமம் கட்டணும். ஆசிரமம் எதுக்குங்க ஆசிரமம் கட்டணும்? இந்த மொத்த பிரபஞ்சமே பொய்ன்னு சொல்லிட்டு நான் எதுக்குங்க ஆசிரமம் கட்டணும்? எதுக்கு ஆசிரமம் கட்டணும்? நான் என் மேலதான் இந்த மொத்த உலகமே இருக்குன்னு நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். எப்படி வேதாந்தம் சொல்லுது, நானுக்கு மேல மொத்த பிரபஞ்சமே இருக்கு அப்படின்னு. மொத்த பிரபஞ்சமே என் மேல இருக்கு அப்படின்னா மையேவ சகலம் ஜாத்த மை சர்வம் பிரதிஷ்டிதம் மந்திரம் சொல்லுது. கைவல்ய உபனிஷத் சொல்லுது, என்னிடத்திலேயே இந்த உலகம் தோன்றியது, என்னிடத்திலேயே நிலை பெற்று இருக்கு. நான் போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஏக்கர் 3 ஏக்கர் லேண்டை 2 பம்ப் செட் கிடைக்குது சுவாமி, ஃப்ரீயா இருக்கு, விலை கம்மியா கிடைக்குது அப்படின்னா என்னையா பைத்தியகாரத்தனமா இருக்கு. எதுக்கு கேள்வி வருமா வராதா? எதுக்கு வாங்கி என்ன பண்ண போற? ஆசிரமம் கட்டி பேய் பூத்த பங்களாவா? ஹரித்வார் ரிஷிகேஷ்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ரூம்ஸ் 3000 ரூம்ஸ் ஆசிரமங்கள், ஏகப்பட்ட ஆசிரமங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் கிடக்குது, அப்படியே பூத்த பங்களாவே கிடக்குது. ஆள் தங்குறதுக்கு வாசம் பண்றதுக்கு ஆள் இல்லை. எல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவனுக்கு, இந்த மொத்த உலகத்தையும் பார்த்துட்டு என்ன தோஷங்கள்லாம் இருக்குன்னு பார்த்தவனுக்கு எங்கேயாவது ஆசை வருமா? வராது. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என் கூட பாடம் படிச்ச ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஆசிரமம் கிடைக்குமான்னு சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கார். 15 வருஷமா தேடிக்கிட்டே இருக்காரு, இன்னும் ஆசிரமம் கிடைக்கல. ஏதாவது கொடுத்து உட்கார வைப்பாங்க பீட்டாதிபதியா அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காரு. ஒரு இடத்துலயே அவரோட கர்மத்துல இல்லை, பேசாம உட்கார்ந்து சுவாத்தியாயம் பண்ணிட்டு இருக்கனால அலைஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏதாவது கிடைக்கவே மாட்டேங்குது. அப்ப என்ன ஆச்சுன்னா தோஷ தரிசனம் இன்னும் வரல அவருக்கு. ஏன் வரல அப்படின்னா அந்த நிஷ்காமிய கர்மம், நிஷ்காமிய உபாசனம் பண்ணல. நிஷ்காமிய கர்ம உபாசனைகள் பண்ணும்போது அந்த கர்ணத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷங்கள் எல்லாம் போகுது, ஒரு விஷன் கிடைக்குது. இந்த லோகம் மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம். இந்த லோகத்துல இருக்கிற ஒன்னும் அடைய வேணாம். பிராரப்த வசத்துல என்ன வருதோ அதையும் பற்றுதல் இல்லாம ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு போறது. புதுசா அடையறதுக்கோ புதுசா எந்த பிளானிங் தேவையில்லை, இதை அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை, இதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தோணும். அது தோன்றதுக்கு முதல்ல என்ன இருக்கணும்? தோஷ தரிசனம் வரணும். பரீட்சை லோகான் கர்மச்சிதான் பிராமணோ நிர்வேதமாயா நாஸ்திய கிருதகிருத்தேன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா முண்டக்கோபனிஷத் சொல்லுது. பரீட்சா பண்றது இந்த நிஷ்காமிய கர்மயோகத்தினால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிஷ்காமிய கர்மயோகம் பண்ண அந்த கர்ண சுத்தி, அந்த கர்ண சுத்தி ஒருத்தருக்கு வருதுன்னா அதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விஷன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் தோஷம் பார்க்கற. ஃபார்வார்ட் இடத்த வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? ஆசிரமம் கட்டி என்ன பண்ண போற? பணத்தை வச்சு என்ன பண்ண போற? உறவுகளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற? எதை கட்டி காப்பாற்ற போற? இதெல்லாம் சாஸ்வதமா, நித்தியமா, இதெல்லாம் அனித்தியமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா தோஷ தரிசனம் வர ஆரம்பிக்கும். முகுர்முகு தோஷ திருஷ்டியா முகுர்முகு விவேகச்சுடாமன்ல சொல்ற, தோஷ தரிசனத்தை பார்க்கிற எல்லா விஷயத்திலையும் தோஷம் பார்த்துக்கிட்டே இரு அப்படின்னு. பார்க்கும் போதெல்லாம் ஐயோ இது அனித்தியமாச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி தோண உங்களுக்குள்ளார என்ன ஆகும்? தோஷ விஷய துவைத்த விஷய தோஷ தரிசனம். இந்த மொத்த உலகமும் துவைத்தம். இந்த துவைத்த விஷயத்துல தோஷ தரிசனம் பண்ணி நிர்ஞாத அசேஷ பாகிய விஷயத்வாத் சம்சார பீஜம். நிர்ஞாத்த அசேஷ பிரம்ம பாகிய விஷயாத். நிர்ஞாத்த அப்படின்னா நிச்சயமா எல்லாத்துலயும் ஒரு ஞானம் வந்துருது. நிர்ஞாத்தம்ன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, விவேகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வைராகியம். இது இப்படிதான், எது இந்த உலகம் எல்லாம் இப்படிதான், இந்த மொத்த பிரபஞ்சமும் சாஸ்வதம் இல்லை அப்படின்னு மிச்சம் இல்லாம அசேஷ பாகிய விஷயத்துவார். எனக்கு வெளியில இருக்கக்கூடிய நானுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய தேகங்கள், நானுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மிச்சம் இல்லாமல் இது எல்லாம் பொய்யானது, அனித்தியமானது, தோஷத்தோடு கூடியது அப்படின்னு நெறிஞாத்தக நிச்சயமாக அறிந்து, அதுக்கப்புறம் சம்சார பீஜம் அஜ்ஞானம் உச்சித் இது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உச்சேதம் பண்ணுவதற்கு ஆசை உள்ளவனாக. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, முதல்ல நிஷ்காமிய கர்ம யோகம் உபாசனையினால அந்த கரண சுத்தி, அந்த கரண சுத்தி மூலமா விஷன் மாறுது, நித்திய அனித்திய விவேகம். அந்த நித்திய அனித்திய விவேகம் வந்தோன இந்த லோகம் எல்லாம் அனித்தியம்னு தெரிஞ்சு அதுல வைராக்கியம் வருது. வைராக்கியம் வந்தவனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வருதுன்னா, ஆசை வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்சார பீஜம் அஜ்ஞானம்.
அஜ்ஞானம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த புத்தியில அஜ்ஞானம் இருக்கு. நான் ஜீவன் அப்படின்ற அஜ்ஞானம். இந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சேதம் பண்றதுக்கு இச்சை உடையவனாக அவன் என்ன பண்றானா, பிரத்யேக ஆத்ம விஷய ஜிக்ஞாசோகோ. குருநாதர் சொல்லி கொடுக்கிறார், அஜ்ஞானத்தை நீக்கிறதுக்கு ஒரே சாதனம் ஆத்ம ஞானம். அப்ப ஆத்ம ஞானத்தை அடைஞ்சு இந்த அஜ்ஞானத்தை நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு ஆசை உள்ளவனாக இருக்கிறவனுக்கு ஜிக்ஞாசோகோ, அப்படி இருக்கிறவனுக்கு கேனேஷிதம் இது ஆத்மஸ்வரூப தத்துவ விஞ்ஞானாய அயம் அத்தியாய ஆரம்பியதே. அப்படிப்பட்டவனுக்கு தான் இந்த கேனேஷிதம்னு ஆரம்பிக்கக்கூடிய இந்த கேனோபனிஷத் ஆத்மாவை பத்தின அஜ்ஞானம் இருக்கிற புத்திக்கு ஞானத்தை கொடுத்து அந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போகுது, ரிமூவ் பண்றதுக்காக ஆத்மஸ்வரூப தத்துவ, ஆத்மஸ்வரூபம் நான் நான் நான், அந்த நான பத்தின விஞ்ஞானாய அனுபூதி பண்றதுக்காக இந்த மந்திரங்களானது ஞானத்தை கொடுத்து அதை அனுபூதி பண்றதுக்காக இந்த அத்தியாயமானது 9வது அத்தியாயம் தலவகார சாக்கையில கேனேஷிதம்னு ஆரம்பிக்கக்கூடிய கேனோபனிஷத்து 9வது அத்தியாயம் ஆரம்பியதே, ஆரம்பிக்கப்படுகிறது. அப்ப யாருக்கு? கர்மம் உபாசனைய நிஷ்காமியமா பண்ணி வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பொய்ன்னு இதெல்லாம் சாஸ்வதம் இல்லைன்னு நல்லா தெரிஞ்சவனுக்கு, வெளியில அடையறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு நிச்சயம் பண்ணவனுக்கு இந்த இது. இன்னைக்கு காலையில பாட்டம் நேற்று கீதா பாட்டம் முடியும் போது தஸ்மாத் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷன் நான் சொல்லியிருந்தேன். 2 பேர்த்துக்கு சர்வ கர்ம சந்நியாசத்தை சாஸ்திரம் சொல்கின்றது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம்னு குருநாதர் மூலமா நல்லா ஞானத்தை அடைஞ்சவன் திரும்ப இந்த உலகத்துக்கு போக மாட்டான் அடையறதுக்கு. ஞான நிஷ்டைக்காக சாங்கியானாம் ஞான யோகா, சாங்கியர்களா இருக்கிற ஞானத்தை அடைஞ்சவ திரும்ப 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 மரணம் நிதித்தியாசனத்துக்கு போயிடுவான். வெளியில எந்த கர்மத்தையும் பண்ண மாட்டான். சர்வ கர்ம சந்நியாசம். அதுக்கு அடுத்தது முமுக்ஷுவா ஒருத்தன் இருக்கான். இப்ப சொன்ன கேட்டது நல்ல கர்ம உபாசனைகளை நல்லா நிஷ்காமியமா பண்ணவன், அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த உலகத்துல அடையறதுக்கு ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. அதான் நான் அடிக்கடி சொல்றேன்ல, பன் பட்டர் ஜாமுக்கு வேணா ஒர்க் பண்ணிக்கோங்க, அதுக்கு மேல ஒர்க் பண்றதுக்கு இல்ல சாமி கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ்லாம் இருக்கு, லைஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணாம போக முடியும் அப்படின்னா இந்த கர்மத்தெல்லாம் விட்டு ஒழிச்சிட்டு பரிபூர்ணமா இந்த வேதாந்தத்திலே பிரவருத்தி பண்ணுங்க. முமுக்ஷுவா இருந்தீங்கன்னா. இன்னும் எனக்கு வெள்ள சாமி விட முடியல, அப்ப இன்னும் விஷன் சரியா வரல, இன்னும் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கேட்ராக்ட் ஆபரேஷன் பண்ண வேண்டி இருக்கு, இன்னும் ப்ராப்ளம் இருக்கு, விஷன் தெரியல, எது நித்தியம் எது அனித்தியம், தான் என்ன அடையணும் தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும் நம்ம என்ன அடையணும், எதை நமக்கு கோல் என்ன அது தெரியணும். அது கிளியர் இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிஷ்காமிய கர்ம உபாசனைகள் பண்ணலைன்னு அர்த்தம், பண்ண வேண்டிய பாக்கி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அப்படி பண்ணி முடிச்ச முமுக்ஷு என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா முண்டக்கோபனிஷத்துல சொன்ன மாதிரி நிர்வேதம் ஆயாத்து. அவன் என்ன பண்றான், வைராக்கியத்தை அடைஞ்சு குருட்ட வந்து வேதாந்த சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இப்படியே தான் போவான். நிவர்த்தியிலேயே திரும்ப பிரவருத்திக்கு போகவே மாட்டான். அப்படி இருக்க முமுக்ஷுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, தேனச்ச அந்த ஆத்ம ஞானத்தினாலதான் மிருத்யுபதம் அஜ்ஞானம் உச்சேதவ்யம். அந்த ஆத்ம ஞானத்தினால மட்டுமே, தேனச்சன்றதுக்கு அர்த்தம் மேலும் அந்த ஆத்ம ஞானத்தினாலேயே மிருத்யுபதம் மரணத்தை கொடுக்கக்கூடியது. மிருத்யுபதம்ன்றது மரணஸ்வரூபம். எது? மரணம், திரும்ப திரும்ப மரணம். எது? அஜ்ஞானம். மரணத்தை கொடுக்கிறது எது? தேகாபிமானம். அதுக்கு காரணம் எது? அஜ்ஞானம். நான் தேகம், நான் ஜீவன். இந்த அஜ்ஞானம் இருக்க, இந்த அஜ்ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா உச்சேதவ்யம், ஆத்ம ஞானத்தினாலதான் அந்த அஜ்ஞானத்தை நாசம் செய்யப்பட வேண்டும், உச்சேதம் செய்யத்தக்கது அப்படின்னு. தத்து தந்த்ரோஹி சம்சாரோ, இந்த மொத்த சம்சாரமும் ஏன் அப்படின்னா யதக, ஏனெனில். ஏன் இந்த அவித்யாவை நாசம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டா யதக ஏனெனில் இந்த அஜ்ஞானத்தோட தத்து தந்திரோன்றதுக்கு அர்த்தம் அந்த அஜ்ஞானத்துக்கு வசப்பட்டதாக, அஜ்ஞானத்தினால் செய்யப்பட்டதாகத்தான் இந்த மொத்த சம்சாரமும் இருக்கிறது. இந்த சம்சாரத்தோட மூல வேர் எது? இந்த அஜ்ஞானம். இந்த மூல வேர் பீஜம் எது? அஜ்ஞான பீஜம். அதுல இருந்துதான் இந்த சம்சாரம் எல்லாம் வந்திருக்கு. அப்ப அந்த மூல வேர், அந்த பீஜத்தை நம்ம நாசம் பண்ணோம்னா இந்த சம்சாரம் இல்லாமல் போயிடும்.
மூளை வேற ரிமூவ் பண்ணணும். அப்ப ஆத்ம ஞானத்தினால மட்டும்தான் இந்த சம்சாரம்னு சொல்லக்கூடிய மரணம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அஜ்ஞானம் அதை நாசம் செய்ய வேண்டும் ஆத்ம ஞானத்தினால. ஆத்ம ஞானத்தினால அஜ்ஞான நாசம், அஜ்ஞானம் நாசமாச்சுன்னா இந்த சம்சாரம் நாசமா போயிடும். பிறப்பு இறப்பு இல்லாமல் நான் பிரம்மஸ்வரூபமா ஆயிடுவேன், முக்தி கிடைச்சிடும். அனதிகதத்துவாத் ஆத்மனும். இப்ப நமக்கு ஆத்மா அறியப்பட்டதா அறியப்படலையா கேள்வி கிடையாது. அதிகமத்துவாத் அதிகதம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடையப்பட்டது. அனதிகதம்ன்றதுக்கு அர்த்தம் அடையப்படாத காரணத்தால். ஆத்மாவை அடைஞ்சிருக்கமா அடையாம இருக்கமா? நான் தெரிஞ்சிருக்கமா தெரியலையா அப்படின்னு கேட்டா, சாமி தெரியுமே சாமி, கைவலி நவநீதத்துல நான் சொல்லுவேன் அடிக்கடி, தன்னை அறியார் உலகில் உண்டோ குருவே அப்படின்னு கேட்பான் சிஷ்யன். தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை, தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லை. உடனே சிஷ்யன் கேட்பான், தன்னை அறியாதார் தரணியில் உண்டோ? இந்த உலகத்துல தன்னை தெரியாதவன் எவனாவது இருக்கானா அப்படின்னு. எல்லாத்துக்கும் தான் தெரியுமே. நான் பரமஹம்சானந்தா தெரியாமையா இருக்கேன் சாமி? பாருங்க, நான் தெரியும், எனக்கு ஆதார் கார்டு இருக்கு, டிரைவிங் லைசன்ஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் வச்சிருக்கேன். இத்தனை அடி ஹைட்டு, இத்தனை அடி வெயிட்டு எல்லாம் இருக்கு, இந்த கலரு எல்லாம் இருக்கே. நான் சன்னியாசி, நான் வந்து பாத்தீங்கன்னா இப்படி அப்படி ஏகப்பட்ட அபிமானம். நான் தெரியாமையா இருக்கும் எல்லாரும். உலகத்துல இருக்கிற எல்லாரும் நானும் தெரிஞ்சிருக்கோம். பிரம்மசூத்திர பாஷ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு ஒரு சூத்திரம், முதல் சூத்திரமே அதுதான். அந்த சூத்திரத்துல வந்து ஆச்சாரியர் பாஷ்யம், சங்கரர் பாஷ்யம் பண்ணும்போது சொல்ற, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசியும் என்ன சொல்லுதுன்னா அகமஸ்மி அகமஸ்மின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இருக்கேன், நான் இருக்கேன், நான் இருக்கேன் சார், இருக்கேன், இருக்கீங்களா? நான் இருக்கேன், எல்லா இடத்துல அட்டண்டன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்ப நான் இருக்கேன்றது வந்து இந்த உலகத்துல இருக்கிற சகல ஜீவராசிகளுக்கும் சாமானிய ரூபத்துல தெரிஞ்சுதான் இருக்கு, சாமானியமா தெரியும். ஆனா நான் என்னவா இருக்கேன், அதான் ப்ராப்ளம். நான் என்னவா இருக்கேன்னு யாருக்கும் தெரியறது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிப்பிராயம். தேகாத்மவாதிகள்லாம் நான் தேகம் நினைக்கிறான், இந்திரியாத்மவாதிகள்லாம் நான் இந்திரியம் நினைக்கிறான், மன ஆத்மவாதிகள்லாம் தான் மனசுன்னு நினைக்கிறான், விஞ்ஞான ஆத்மவாதியெல்லாம் தான் புத்தின்னு நினைக்கிறான். அது மாதிரி சூன்ய ஆத்மவாதிகள் இருக்கான், சூன்யம் தான் ஆத்மான்னு நினைக்கிறான். அப்ப யாருமே வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா தன்னை பத்தி நினைச்சுட்டு இருக்கான். நம்ம எல்லாம் தேகாத்மவாதி, நம்மளாம் தேகத்தை நான் நினைச்சுட்டு இருக்கோம்ல, நல்லா போஷாக்கு பண்றதுலயே கவனம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் பிரம்மம்னு அறியறமான்னு கேட்டீங்கன்னா நான் பிரம்மம்னு அறியறது இல்லை. நான் பிரம்மமா இருக்கேன், நிர்குண நிராகாரமா இருக்கேன், நான் வெறும் உணர்வா இருக்கேன் அப்படின்னு அறிஞ்சா இந்த சம்சாரம் இல்லை. ஆனா நான் எல்லாத்துக்கும் தெரியப்பட்டதா இருக்கு. ஆனா நான் விசேஷமா நான் பிரம்மமா இருக்குன்ற விசேஷ ஞானம் இல்லை, சாமானிய ஞானம் எல்லாத்துக்கும் இருக்கு. அப்ப நான் அடையப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கத்தை நான் அடையப்பட்டதா தான் இருக்கு. அப்ப இந்த வேதாந்தம் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, புதுசா எதையோ ஒன்னு அடைய வைக்கல. இப்ப எனக்கு மேல நான் ஏத்தி வச்சிருக்கேனே இந்த தேகாதிகள் இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணா போதும். அதான் அஜ்ஞான நிவர்த்தி தான் சாஸ்திரம் பண்ணு. என்ன அடையல. கீதால வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, பிரம்மஜானி எத்தனை கர்த்தவியன்ற 18th சாப்டர்ல, பிரம்மஞானத்துக்கெல்லாம் முயற்சி எல்லாம் பண்ணாதீங்கப்பா அப்படின்ற. பிரம்மஞானத்தெல்லாம் முயற்சி பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த நான் தான் பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் பிரம்மமா இருக்கேன். அப்ப பிரம்மத்தை அடையறதுக்கோ அறியறதுக்கோ முயற்சி பண்ணவே வேண்டாம். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனக்கு மேல ஏத்தி வச்சிருக்கிறத எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணீங்கன்னாவே தான் தானா இருக்கிறது தான் போதும். அவித்யினால அத்தியாரோபம் செய்யப்பட்ட தூக்கி ஏத்தி வச்சிருக்கிற நானுக்கு மேல இந்த ஸ்தூல தேகம் சூக்ஷ்ம தேகத்தெல்லாம் அவித்யன்ற காரண தேகத்தினால ஏத்தி வச்சிருக்கோம். இதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது, அத்தியாரோபம் பண்ணது எல்லாத்தையும் அபவாதம் பண்றது மட்டும்தான் பிரம்மஜானே கர்த்தவியக, பிரம்மஜானத்துல பண்ண வேண்டியது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா அனதிகதத்வாத் ஆத்மனக. இப்ப நம்ம சொல்றோம் அடைஞ்சிருக்கோமா, நிர்குண ஆத்மாவை அடைஞ்சிருக்கோமா? இல்ல சாமி. இப்ப எப்படி இருக்கும்? எல்லாம் சகுனமா இருக்கும் சாமி, தேகத்தோடு கூடி கூடி இருக்கும் சாமி. அப்ப நம்ம சுத்த ஆத்மாவை இன்னும் அடையல. அனதிகதத்வாத் ஆத்மனோ, ஆத்மாவானது அடையப்படாத காரணத்தால், நிர்குண ஆத்மாவானது அடையப்படாத காரணத்தால், யுக்தா தத் அதிகமாய தத் விஷயா ஜிக்ஞாசா. ரொம்ப பொருத்தமா இருக்கும். யுக்தானா பொருத்தமானது. எது பொருத்தமானது? தது அதிகமாய, அந்த நிர்குண ஆத்மாவை, நான் நிர்குணமா சச்சிதானந்தமா இருக்க அப்படின்னு அந்த சச்சிதானந்தமா இருக்கிற ஆத்மாவை
சுத்த பிரம்ம தத்துவத்தை ஆத்மாவா இருக்கிறதை அடைவதற்கு ஜிக்ஞாசா யுக்தா தத்விஷயா ஜிக்ஞாசா, இந்த ஆத்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுல விருப்பம். ஜிக்ஞாசான்றதுக்கு அர்த்தம் ஞாத்தும் இச்சா ஜிக்ஞாசா. நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறது. நான் தெரியுமா? எல்லாத்துக்கும் நான் தெரியும், ஆனா நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரியாது. நான் தான் எல்லா தேகங்களிலும் நானா இருக்கேன், ஒரே நான் தான் தெரியாது. நான் அகண்டமா இருக்கேன், அச்சலமா இருக்கேன், பாவ விகாரங்கள் ரஹிதமா இருக்கேன் தெரியுமா? தெரியாது. அப்ப இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக, நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஆத்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா ஜிக்ஞாசான்றதுக்கு அர்த்தம் அறிந்து கொள்வதற்கு இச்சையானது யுக்தா பொருத்தமானதே ஆகும். பிரம்மசூத்திரத்துல அந்த முதல் சூத்திரத்தோட இங்க ஆச்சாரியர் எழுதிட்டார். சாமானியமா எல்லாத்துக்கும் தெரியும் நான் ஜீவன் அப்படின்னு. அப்ப நான் தெரிஞ்சா போதுமா? பத்தாது. நான் சர்வத்திலையும் நான் தான் இருக்குன்னு தெரியும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பாத்தீங்கன்னா இந்த வேதாந்தமானது படிக்கப்படுகிறது, அறிந்து கொள்வதற்காக அப்படின்னு ஆச்சாரியா சொல்லிட்டார். 2வது பேராகிராஃப் இப்ப கேள்வி வருது. 8 சாப்டர்ல முதல் 8 சாப்டர்ல கர்ம உபாசனைகள் சொல்லியாச்சு. ஆசையோட பண்ணினீங்கன்னா கர்மம் பித்ருலோகத்துக்கு கூட்டு போகும். ஆசையோட உபாசனையை பண்ணினீங்கன்னா உபாசனை பிரம்மலோகம் வரைக்கும் கூட்டு போகும். இந்த கர்ம உபாசனைகளை சேர்ந்து யாராவது பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா அந்த கர்ண சுத்தி உண்டாகும். அந்த கர்ண சுத்தி உண்டாச்சு அப்படின்னா நித்தியம் எது அனித்தியம் எதுன்னு வெளியில இருக்கிற துவைத்த விஷயங்கள் எல்லாம் விஷயம் தெரிஞ்சிடும். இது இவ்வளவுதான் லிமிட்டேஷன் தெரிஞ்சிடும். அது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு அனாத்ம விஷயத்துல அனித்திய விஷயத்துல எல்லாம் வைராக்கியம் வரும். வைராக்கியம் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? உள்ளுக்குள்ளார இச்சை உண்டாகும். அஜ்ஞானத்தை நாசம் பண்ணணும், எனக்கு வேற எந்த கர்த்தவியமும் இல்லைன்னு ஜிக்ஞாசா வரும். ஆத்ம ஞானத்தை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? குருநாதரை போய் அடைஞ்சு அதை நிவர்த்தி பண்றதுக்காக சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்தை பண்ண போறோம். சுவாமி இதெல்லாம் பாத்தீங்கன்னா முதல் 8 அத்தியாயத்துல கர்ம உபாசனை, 9வது அத்தியாயத்துல கேனேஷிதம்னு முமுக்ஷுக்கு கேனேஷிதம்னு உபனிஷத்தை ஆரம்பிக்குது. சொல்லியாச்சு, கேட்டகரி பண்ணியாச்சு. பண்ணதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா கேள்வி வருது, ஏன் சாமி இந்த ஏன் பிரிச்சு வச்சிருக்கீங்க? இது பூர்வ மீமாம்சா, இது உத்தர மீமாம்சா, இது கர்ம காண்டம், இது ஞான காண்டம்னு விபாகம் பண்ணி வச்சிருக்கு. எதுக்காக இந்த விபாகம் பண்ணிருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றார், கர்ம விஷயேச்ச அனுக்திகி தது விரோதித்வாத். ஆச்சாரியர் அடுத்த இது சொல்றார், ஏன் இந்த விஷயத்தை கர்மத்தோட சேர்ந்து ஏன் இல்லை? இங்க நம்ம சொல்றோம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருங்க, எல்லாம் ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்றோம். ஷட் டவுன் பண்ணாம அது வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே, எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு, உலகத்துல இருக்கிற சர்வ கர்மங்களையும் பண்ணிக்கிட்டு இந்த ஆத்ம ஞானத்தையும் கிரகணம் பண்ண முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 2ஆ பிரிச்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒண்ணுத்துல இன்னொன்னு சம்பவம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூர்வ காண்டத்துல எல்லாத்துலயும் எந்த கர்மா பண்ண போனீங்கன்னாலும் நான் கர்த்தா நான் கர்த்தா நான் கர்த்தா வந்துருமா? நான் எஜமானன், நான் கர்த்தா, இந்த செயலை செய்பவன் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பலனை அடையறதுக்காக இந்த கர்மத்தை நான் பண்றேன், பலன் மேல ஆசை இருக்கணும். பலன் மேல ஆசை இல்லாம கர்மம் சம்பவிக்காது. கர்மம் சம்பவிக்கணும்னா ஒரு கர்த்தா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, பலனை அடையறதுக்காக தான் ஒரு கர்மா பண்றோம். அந்த கர்மா பண்ணணும் அப்படின்னா ஒரு கர்த்தா இருக்கணும். அப்போ கர்த்தா இருக்கணும், கர்ம பலன் இருக்கணும், அந்த கர்ம பலனை அடையறதுக்கான ஆசை இருக்கணும். இந்த 3 சித்திக்கணும். பூர்வ காண்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வ மீமாம்சான்ற பூர்வ காண்டம் ஃபுல்லா வேதத்துல இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ கர்த்தா நீ கர்த்தா நீ கர்த்தா, நீ பிராமணன் இந்த கர்மத்தை பண்ணு, நீ க்ஷத்திரியன் இந்த கர்மத்தை பண்ணு, நீ வைஷ்யன் இந்த கர்மத்தை பண்ணு, நீ சூத்ரன் உனக்கு இந்த கர்மம் தான் அப்படின்னு எல்லாத்திலையும் பேதம் பார்த்து அதிகாரிக்கு ஏத்த மாதிரி. ராஜசூய யாகத்தை பாத்தீங்கன்னா பிராமணன் பண்ண முடியாது. அஸ்வமேத யாகத்தை பாத்தீங்கன்னா பிராமணன் பண்ண முடியாது, அது க்ஷத்திரியருக்கான கர்மம் அப்படின்னு ஒவ்வொரு கர்மத்தையும் பாத்தீங்கன்னா விதியா பிரிச்சு வச்சிருக்கு. எல்லா இடத்துலயும் பேதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீ பண்ணக்கூடாது, நீ பண்ணு அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ரைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கர்ம விஷயே, இந்த கர்மத்தை பத்தி பேசக்கூடிய கர்ம காண்டங்கள்ல உலகத்துல எல்லாம் கர்மம் தான் போயிட்டு இருக்கு. அந்த கர்ம விஷயத்துல பாத்தீங்கன்னா அனுக்திகி, இந்த ஆத்ம ஞானம் சொல்லப்படவில்லை. ஆத்ம ஞானம் எங்க இல்ல? வேதத்தோட பூர்வ பாகத்துல இல்லை, மந்திர பாகத்திலையும் பிராமண பாகத்திலையும் இல்லை.
ஏன்னா மந்திர பாகம் வந்து பாத்தீங்கன்னா மந்திரமா இருக்கும், அதை அப்ளை பண்றதெல்லாம் பிராமண பாகத்துல விநியோக விதிகள் இருக்கும், கர்மத்தை எக்ஸிக்யூட் பண்றது. இந்த ரெண்டு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை பத்தின ஞானம் சொல்லப்படவில்லை. எங்கேயாவது ஹோமம் நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு சரியான ஜோக்கு. ஒரு சாமி வந்து என்ன பண்ணாரு, சண்டி ஹோமம் பண்ணிட்டு இருந்தார். அந்த சண்டி ஹோமம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா சண்டி ஹோமம்லாம் முடிஞ்சு பூர்ணாகுதியெல்லாம் முடிஞ்சுது. என்னைக்காவது எக்கு தப்பா வந்து கூப்பிட்டு போய் மாட்டி விட்டுருவாங்க. எப்பவும் மாட்ட மாட்டேன், ரொம்ப ரேராக மாட்டிப்பேன். போய் மாட்டிக்கிட்டோன்னே அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கர்மத்தில் வந்து சங்கல்பம். அவர் ஒரு சன்னியாசி, அவர் இஷ்டத்துக்கு எல்லாத்துக்கும் அழுத்தி விட்றாரு. உங்களுக்குலாம் மோட்ச பிராப்தி அது இல்லையோ, கர்மத்தை பண்ணிட்டு மோட்ச பிராப்தியானு மண்ணாங்க கேட்காது. சும்மா அடிச்சு விட்டுறது எல்லாத்தையும். கர்மத்தினால வந்து எப்படி மோட்சம் கிடைக்கும்? இப்போதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஞானா தேவத்து கைவல்யம். அஜ்ஞானத்தை நாசம் பண்றது ஞானம் மட்டும்தான். கர்மத்தினால பித்ருலோகம் தான் கிடைக்கும். சண்டி ஹோமத்தை பண்ணிட்டு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு. எப்படி மோட்சம் கிடைக்கும் சண்டி ஹோமத்தை பண்ணிட்டு? அவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுறாரு. நிறைய சன்னியாசிகள் அப்படிதான். எதுக்கு எது சங்கல்பம் பண்றது, எதை வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுன்னு தெரியாம எதையாவது சொல்லிட்டு இருப்பாங்க. கர்ம விஷயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துலையும் நீ அகர்த்தா, நீ அபோக்தா, நீ வந்து தேகம் இல்லை, உனக்கு மனசு இல்லை, புத்தி இல்லை அப்படின்னு எந்த ஞானமும் கர்மத்துல கர்ம பார்ட்டுல சொல்லியிருக்காது. ஏன்? யாராவது கேள்வி கேட்டாங்க. தத்து விரோதித்வார். ஏத்து என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் கர்த்தான்னு சொன்னாதான் கர்மம் நடக்கும். கர்மம் நடக்கிற இடத்துல போய் நீ கர்த்தா இல்லை, நீ அடைய வேண்டிய சொர்க்கத்தை அடையணும்னு நினைக்கிறியப்பா, அது இல்லூஷன்ப்பா, அது வேஸ்ட். அப்ப வேஸ்ட்னு நினைச்சாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல சிரத்த வருமா? அந்த கர்மத்தை பண்றதுக்கு புத்தி தோணுமா? தோணாது. சொர்க்கத்துக்கு போனா இதை அடையலாம் அதை அடையலாம்னு உங்களுக்கு ஆசையை தூண்டிதான் கர்மமே நடக்குது. ஆசை இல்லாமல் கர்மம் சம்பவிக்காது. கர்த்தா இல்லாமல் சம்பவிக்காது. அநேகம்ன்ற பேதம் இல்லாம கர்மம் சம்பவிக்காது. ஆனா ஞானம் என்ன பண்ணுதுன்னா, நீ கர்த்தா இல்லைன்னு சொல்லுது. விரோதம் தானே கர்த்தா கர்மத்துக்கு. ஞானம் சொல்லுது நீ கர்த்தா இல்லை. விரோதம் ஒண்ணுக்கு ஒண்ணு. இன்னொன்னு சொல்லுது, ஆசைப்படுற கர்மம், நீ எதெல்லாம் ஆசைப்படுறியோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அனித்தியம், அது எல்லாம் இல்லியூஷன் சொல்லுது வேதாந்தம். ஆனா கர்மகாண்டம் சொல்லுது நீ சொர்க்கத்துக்கு போனா இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், ஆசையை காட்டு. ரெண்டு விரோதம். ஒண்ணு சத்தியம்னு சொல்லுது, இன்னொன்னு வந்து இது பொய்ன்னு சொல்லுது. இன்னொன்னு சொல்லுது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீ கர்த்தா இல்லை போக்தா இல்லை, நீ தேகமே இல்லைன்னு சொல்லுது. இது சொல்லுது இல்லைன்னா உனக்கு திவ்யமான தேகங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்லுது. எல்லாம் விரோதம். இது பேதத்தை இல்லவே இல்லை, நீ ஒரே ஒரு ஆள் தான் சொல்லுது, பேதமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆனா கர்மகாண்டம் சொல்லுது பேதம் தான் சத்தியம்னு சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல எந்த கர்மால இறங்கினாலும் பேதம் இருக்கும், எந்த கர்மால இறங்கினாலும் கர்த்திருவம் இருக்கும், எந்த கர்மா பண்றதா இருந்தாலும் அங்க அடையறதுக்கான லட்சியம் இருக்கும். இந்த உலகம் தான், 7 லோகங்கள் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடைய வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவை. அப்ப ஆத்மாவை அடையிறவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கு. எங்கெல்லாம் கர்ம காண்டம் இருக்குமோ, ரிச்சுவல் பார்ட் இருக்குமோ, லௌகிக கர்மமோ இல்ல வைதிக கர்மமோ இருக்குமோ, அங்கு இந்த ஆத்ம ஞானமானது சொல்லப்படவில்லை. ஏன்னா விரோதம். அஸ்ய ஜிக்ஞாசிதவ்யஸ்ய ஆத்ம தத்துவஸ்ய கர்ம விஷயே அவச்சனம். ஆச்சாரியார் அது வந்து பாத்தீங்கன்னா பிரதிஜா வாக்கியம்னு சொல்லுவாங்க. கர்ம விஷயேச்ச அனுக்திகி தத் விரோதித்வார். இதுக்கு பேர் பிரதிஜா வாக்கியம். நான் இதைதான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தானே எக்ஸ்பிளைன் பண்றேன். கர்ம காண்டத்துல ஆத்ம ஞானம் சொல்லப்படவில்லை. அதுதான் ஆச்சாரியர் சொல்றார். அஸ்ய ஜிக்ஞாசிதவ்யஸ்ய ஆத்ம தத்துவசிய. நமக்கு ஒரு ஜிக்ஞாசா வந்திருக்கு, நிர்குண ஆத்மாவை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் ஜிக்ஞாசான்னு பேர். நான் பிரம்மமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அதான் ஜிக்ஞாசா. நமக்கெல்லாம் பேர் ஒரு காமன் நேம் ஜிக்ஞாசு அப்படின்னு பேர். முமுக்ஷு, விடுபடணும்னு ஆசை உள்ளவனுக்கு பேரு மோக்து மிச்சா முமுக்ஷுதா. நமக்கெல்லாம் காமன் நேம் முமுக்ஷு. இந்த காமன் நேம் முமுக்ஷுவா இருந்தாலும் யாரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த சம்சாரத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறானோ அவனுக்கு பேரு ஜிக்ஞாசு, அறிந்து கொள்வதில் விருப்பமுள்ளவன் அப்படின்னு பேரு. அப்ப எதை அறியறதுக்கு ஆசை? இந்த ஆத்மாவை அறியறதுக்கு ஆசை, சுத்த நிர்குண ஆத்மாவை. அந்த ஆத்ம தத்துவமானது கர்ம விஷயே அவச்சனம். அவச்சனம்னா சொல்லப்படவில்லை, கர்ம காண்டத்துல சொல்லப்படவில்லை. கஸ்மாத் இதி சேத். யாரோ கேட்கிறாங்க, ஏன் சுவாமி எந்த காரணத்தினாலும் சொல்லப்படவில்லை?
அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சரியார் ஆரம்பிக்கிறார். அந்த விரோதி தத் விரோதித்துவத்திற்குள்ள அதை எக்ஸ்பிளைன் பண்றார். எப்படி அப்படின்னா, ஆத்மனோகி யதாவத்து விஜானம் கர்மனா விருத்தியதே. நீங்க ஆத்மாவை பத்தி உள்ளது உள்ளபடியா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உள்ளது உள்ளபடி என்னது? பகவத்கீதையில இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்க பிரகரணம் இருக்குல்ல, வேதா விநாசினம் நித்யம் யயே நமஜம் அவ்யயம் கதம் ச புருஷ பார்த்தகம் காதயதி ஹந்திகம். வரிசையா ஸ்லோகங்கள். ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித். கீதால பாத்தீங்கன்னா 11வது ஸ்லோகம் 2வது அத்தியாயத்துல 11வது ஸ்லோகத்துல இருந்து 31வது ஸ்லோகம் முடிய இருக்கிற அந்த ஆத்ம ஞான பகுதி. அது அந்த ஆத்மாவை பத்தின யதாவத்து அப்படின்னா யதார்த்தம்னு அர்த்தம். உள்ளது உள்ளபடி நான் அப்படின்ற தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா விஞ்ஞானம். ஒருத்தருக்கு அனுபூதி உண்டாகுது அப்படின்னா, நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் தேகம் இல்லை அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அந்த ஞானம் கர்மனா விருத்தியதே, கர்மத்தோடு விரோதத்தை அடைகிறது. நான் கர்த்தா இல்லை அப்படின்னா கர்மத்தை பண்ண முடியாது. ஏன்னா கர்மம் பண்றதுக்கு என்ன வேணும்? கர்த்திருவம் வேணும். கர்த்திருவம் வந்ததுக்கு பிறகு ஒருத்தருக்கு ஆசை இல்லாம கர்மம் சம்பவிக்காது. ஆசை இல்லாம எந்த கர்மமும் சம்பவிக்காது. காமஸ்ய சேஷ்டிதம் இதம் சர்வம். இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா காமத்தினால உண்டானது. காமம் இல்லை அப்படின்னா எந்த கர்மமும் நடக்கவே நடக்காது. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசை இருக்கணும். இந்த உலகெல்லாம் போய் சத்தியம்னு நினைச்சாதான் ஆசை வரும். அது மட்டும் இல்ல, கர்த்திருவம் இருக்கணும். அப்ப ஒரு யதார்த்த ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவர் இடத்துல கர்மம் சம்பவிக்காது. அதனால்தான் நம்ம நேத்து பாட்டம் பகவத்கீதை ஃபுல்லா பார்த்திருக்கோம். ஆத்மாலையும் கர்மம் சம்பவிக்காது, கர்த்திருவமும் சம்பவிக்காது, ஹேத்து கர்த்தான்ற கர்மமும் சம்பவிக்காது. அதே மாதிரி ஆத்ம ஞானத்தை உடைய அந்த ஞானி புருஷனும் பாத்தீங்கன்னா கர்மத்தை செய்யவும் மாட்டான், எந்த ஒரு கர்மத்தையும் செய்விக்கவும் மாட்டான். கதம் ச புருஷ பார்த்தகம் காத்தயதி ஹந்திகம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல 19வது 21வது ஸ்லோகத்துல சொல்லிச்சு 2:21. அதேதான் இங்க ஒரு ஞானி புருஷன் இடத்துல பாத்தீங்கன்னா கர்மம் சம்பவிக்க முடியாது சொல்லியாச்சு, விரோதப்படும். அது மட்டும் இல்ல, நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா விஜிக்ஞாபி சேதா. இந்த ஆத்மாவை எப்படி அறியணும்? நான் இந்த தேகத்துல மட்டும் அறியணுமா சாமி? நான் புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. புரிஞ்சுக்கிட்டு போவாங்க, ஒன்றும் கிடைக்காது. எவ்வளவு நாள் புரிஞ்சுக்கிட்டாலும் பாத்தீங்கன்னா ஒன்றும் கிடைக்காது. அப்ப இந்த ஆத்மாவை நான் புரிஞ்சிருக்கேன், பலன் கிடைக்காது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கணும் சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆத்மாவை பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். இந்த ஆத்மாவை எப்படி தெரியணும்? ஆச்சாரியர் சொல்றாரு, நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா. நிரதிசயம்னா ஒப்பில்லாதது, கம்பேர் பண்ண முடியாத, அன்லிமிட்டா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாகத்தான் இந்த ஆத்மாவானது இந்த வேதாந்தங்களால் அறியப்படுத்துவதாக இருக்கின்றது. நம்ம அறிஞ்சுக்கணும். எப்படி அறிஞ்சுக்கணும்? நான் பிரம்மமா இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும். நான் இருக்கன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை. நான் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுல, அவ்வளவுதான். அப்படின்னா அதெல்லாம் பத்தாது. அப்ப எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா சொல்ல வருது. இதுல பாத்தீங்க அப்படின்னா கீதால பக்கத்துல ரெஃபரன்ஸ் எடுத்தீங்க 6:31 6:32. ஈஷாவாசியத்துல 6-7 2 மந்திரங்கள். ஈஷாவாசியத்துல 6-7. அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா 30 கீதால 31 6வது அத்தியாயத்துல 31-32. உபனிஷத்துல எடுத்துங்க, இது எடுத்துங்க. கீதாலயம் ரெண்டுத்துல ஒரே அர்த்தம் தான் சொல்லுது. சர்வபூதஸ்திதம் யோ சர்வபூதஸ்திதம் யோமா இல்லையே, இல்ல 29-30 மாத்தி எழுதிங்க, தப்பா சொல்லிட்டேன். 29-30 31-32 இல்ல, 29-30 6வது அத்தியாயம் 29-30. ஞானம் எப்படி இருக்கணும், எனக்கு அனுபவம் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானிச்ச ஆத்மனி. சர்வபூதஸ்தம் ஆத்மானம், இந்த மொத்த உலகங்களும் பாத்தீங்க அப்படின்னா என்னிடத்திலேயே இருக்கின்றது. சர்வபூதானிச்ச ஆத்மனி, ஆத்மாலதான் எல்லா பூத்தங்களும் இருக்கு. நான் தான் எல்லா ஜீவராசிகள்லயும் நான் தான் இருக்கேன். ஒரே நான் தானே, எல்லாரும் நான் தானே சொல்லிட்டு இருக்கோம். அந்த நான் தான் நான் அப்படின்னு அறியணும். நானுக்கு பாத்தீங்கன்னா தேகம் ஏதாவது ப்ராப்ளமா? ஒரு ப்ராப்ளம் இல்லை. தேகாத்ம புத்தியோட இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னால புரிஞ்சுக்கவே முடியாது. நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன்னு புரிஞ்சுக்க முடியாது. அப்ப நான் எப்படி அறியணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அகமாத்மா குடாகேஷகன் சொல்றார் கீதால. நான் எல்லா ஜீவராசிகள்லையும் ஆத்மாவா இருக்கேன் அப்படின்னு. ஆத்மான என்னது? நானா இருக்கேன் ஈஸ்வரன் சொல்றார். அப்ப ஈஸ்வரனை எப்படி அறியணும்? எல்லா ஜீவராசிகள்ல இருக்கக்கூடிய நான் அதான் ஈஸ்வரன் அப்படின்னு அறியணும். அதான் பிரம்மம்னு அறியணும். அப்ப லட்சியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்வ தேகங்களிலும் தன்னையும் தன்னிடத்தில் சர்வ தேகங்களையும் அறியணும். நான் தான் எல்லாத்துலயும் இருக்கேன், ஏன்ட்ட தான் எல்லாமே இருக்கு. ஸ்கிரீன் சொல்லும், சினிமா ஸ்கிரீன் எல்லா கேரக்டரும் வந்து பாத்தீங்கன்னா என் மேலதான் இருக்குன்னு ஸ்கிரீன் சொல்லுமா? ஆமா. எல்லா கேரக்டருக்கு உள்ளாரையும் நான் தான் இருக்குன்னு ஸ்கிரீன் சொன்னா கரெக்டா இருக்குமா? ஆமா, கரெக்ட் தானே. உள்ளையும் வெளியிலையும் நான் தான் இருக்கேன்னு சொன்னிச்சுன்னா ஸ்கிரீன் சொல்லிச்சுன்னா கரெக்டா இருக்குமா? ஆமா. ஸ்கிரீன் தான் கேரக்டருக்கு உள்ளாரையும் இருக்கு, கேரக்டருக்கு வெளியிலையும் இருக்கு. அந்த ஸ்கிரீன் தான் ஜடமாவும் இருக்கு, சேத்தனமாவும் தெரியுது, இருட்டாவும் இருக்கு, பிரகாசமாவும் இருக்கு, காலமாவும் இருக்கு. அங்க இருக்க ஹீரோ, ஹீரோயின், வில்லன், காமெடியன், தேவன், மனுஷன், ராட்சசன் எல்லாமாவும் எது இருக்கு? அந்த ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே மாதிரி இந்த நான் எப்படி இருக்கு அப்படின்னா, உள்ளையும் வெளியிலையும் எல்லாத்துலேயும் அதுதான் இருக்கு. எல்லாம் அந்த நானுக்கு மேலதான் இருக்கு அப்படின்னு ஈக்ஷதே யோக யுக்தாத்மா, யோகத்தோடு கூடினவன், நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய ஆத்ம தியானம். அதோடு அதை பண்ணி 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 ஒருத்தனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானமானது அனுபவ ஞானம் உண்டாகும். அதுக்கு பேர் அகண்டானுபூத்தின்னு பேர். சர்வத்திர சமதர்ஷனக. அவன் எப்படி பார்ப்பான்னா எல்லாத்திலையும் தன்னை பார்ப்பான். சமதர்ஷனம் உண்டாயிரு, யார்ட்டையும் அவனுக்கு எல்லா ஏற்றத்தாழ்வே இல்லாம போயிடும். அது மாதிரி ஞானம் உண்டாகும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 29, 30 2 மந்திரங்கள்லயே சொல்லியிருக்கு. ஈஷாவாசியத்திலையும் அதிலே தான் சொல்லியிருக்கு. ஈஷாவாசியத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே மந்திரமானது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி பார்க்கணும் அப்படின்னா, என்னை பிரம்மமாக அறிந்து கொள்வதில் தான் நிரதிசய பிரம்மஸ்வரூபோகி ஆத்மா விஜிஜ்ஞாபீஷிதா. ஆத்மாவை எப்படி சொல்வதற்கு இச்சை சாஸ்திரத்துக்கு இச்சை ஆத்மாவை வந்து சர்வமா சொல்றதுக்கு ஆசை. சர்வமா இருக்கிறது பிரம்மம், அந்த பிரம்மமா தான் ஆத்மா இருக்குன்னு உங்களுக்கு போதம் பண்றதுக்காக தான் வேதாந்தத்துக்கு இச்சை இருக்கிறது. அப்ப நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்? அப்படிதான் தெரிஞ்சாதான் இந்த வேதாந்தம் பூர்த்தியாகும். ததேவ பிரம்மத்துவம் வித்தி நேதம் எதிதம் உபாசத்தை. கேன உபனிஷத்துல இப்ப படிக்க போறோம், 4வது மந்திரம் படிக்க போறோம் முதல் கண்டத்துல. இது அப்படின்னு எதை உபாசிக்கிறாயோ அது பிரம்மம் இல்லை சொல்ல போகுது. நேதம் எதிதம் உபாசத்தை, எது இதம் உபாசத்தை. இது பிரம்மம் என்று நீ எதனை, இது ஈஸ்வரன் என்று எதனை நீ உபாசிக்கிறாயோ அது ஈஸ்வரன் இல்லை, அது பிரம்மம் இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு இருக்கக்கூடியதுதான் பிரம்மம். அது வெறும் சுத்த நான். அந்த சுத்த நானை அடைஞ்சோம் அப்படின்னா நான் தான் எல்லாத்திலையும் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. அப்ப அதுக்காக தான் மந்திரமும் இத்தியாதி ஸ்ருதேகே அப்படின்னு சொல்லியாச்சு. நகி ஸ்வராஜ்யே அபிஷிக்தா. இது மாதிரி நேத்தி பண்ணி போய் மரணம் முடிஞ்சு தான்லயே எஸ்டாப்ளிஷ் ஆகி அகண்டா அனுபவத்தை ஒருத்தன் அடைஞ்சான் அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேருனா ஸ்வராஜ்யபதினு பேர். ஸ்வராஜ்யத்தை அடைஞ்சான், தன்னோட ராஜ்யத்தை, மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைஞ்சான், தன்னை அடைஞ்சான்னு அர்த்தம். அப்படி ஸ்வராஜ்யத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்வராஜ்யே அபிஷிக்தா, அபிஷேகம் பண்ணியாச்சு. ராஜாவா நீதான் பிரம்மம் அப்படின்னு அபிஷேகம் பண்ணியாச்சு. பூர்ணாபிஷேகம்னு பேரு. பட்டாபிஷேகம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நான் பிரம்மம்னு ஒருத்தன் அனுபூதி பண்ணும் போது அவனுக்கு உண்டாகிறத அபிஷேகம், பூர்ணாபிஷேகம் நடந்துச்சு. ஸ்வராஜ்யத்தை அவன் அடைஞ்சிட்டான், தன்னோட ராஜ்யத்தை அடைஞ்சிட்டான், மோட்ச சாம்ராஜ்யத்தை. அப்படி அபிஷிக்தகன்றதுக்கு அர்த்தம் ஸ்வராஜ்யத்துல ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு, பிரம்மத்துவம் கமித்தக நான் பிரம்மம் என்று அறிந்தவனுக்கு, நான் பிரம்மமா இருக்கேன், சர்வமா இருக்கேன், சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு அறிந்தவனுக்கு, அந்த பிரம்மத்தை அடைந்தவனுக்கு, கஞ்சன நமித்தும் இச்சதி, யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டான். இதுல ஸ்ரீவித்யா உபாசகர்களுக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நமஸ்காரம் பண்ண, குருவை தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற தேவதைகளே அம்பால நமஸ்காரம் பண்றதை தவிர்த்து வேற எதுக்கும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது. குருவை தவிர்த்து வேற எந்த ஆட்களுக்கும் நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். அதுவே நிறைய இடத்துல ப்ராப்ளம் ஆயிடும். நான் ஒரு விரதம் எடுத்திருந்தேன், ஒரு அனுஷ்டானம். சில சமயம் நான் ஒரு இடத்துல என்னன்னா 21 நாள், 41 நாள், 48 நாள் அப்படின்னு அப்பப்போ யாத்திரை பண்ணும் போதெல்லாம் சில இதெல்லாம் பண்ணுவேன். ஒரு வாட்டி என்ன போச்சு, கொஞ்சம் ஸ்ரீவித்யா மந்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி வச்சுருக்கேன்.
சங்கல்பம் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 21 நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்பாவை தவிர்த்து வேற யாரையும் நமஸ்காரம் பண்ண மாட்டோம். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆசிரமத்துக்கு போயிருக்கேன். நார்த் இந்தியாலாம் அக்காடான்னு சொல்லுவாங்க, நிறைய அக்காடாக்கள்லாம் இருக்கும், பெரிய பெரிய ஆர்கனைசேஷன், சன்னியாசிகளோட. அந்த அக்காடாவில் வந்து மண்டலேஸ்வர்லாம் இருப்பாங்க, பெரிய பெரிய சுவாமிகள் மடாதிபதிகள் இருப்பாங்க. நான் ஒரு ஆசிரமத்தில் சாதாரணமாக போய் உட்காந்துருக்கேன், ஓரமாக உட்காந்துருக்கேன். நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க, நான் சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கேன். உட்காந்தோடனே நான் வந்து ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன், 24 மணி நேரம் ஜபம் போயிட்டு இருக்கேன், அனுஷ்டானம் போயிட்டு இருக்கு. நல்லா உட்காந்து ஆசனத்தை போட்டோம் அப்படின்னா, திக்பந்தம் பண்ணிட்டோம் அப்படின்னா, திக்விமோகம் பண்ணாமல் ஆசனத்துல இருந்து எந்திரிக்க முடியாது. உலகம் ஏதோ போயிட்டு இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா திருஷ்யம், நான் பாட்டு உட்காந்து ஜபத்தை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மடாதிபதி ஒருத்தர் வந்தாரு, அவர் பார்த்துட்டே போயிட்டார், நான் எந்திரிக்கல, நான் உட்காந்து ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அவருக்கு கோபம், சரியான கோபம், என்ன அகங்காரம். நான் சொன்னேன், நமஸ்காரம், எது தப்பா நினைச்சுக்காது, மந்திர ஜபம் பண்ணிட்டு இருக்கேன், இது மந்திர ஜபத்துக்கு வந்து வேற யாரையும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இல்லைன்னா உங்க காலில் கொடுத்து நான் நல்லா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவேன். ஒரு 21 நாள் எடுத்திருக்காரு, முடியாது அது எப்படி அப்படின்னு. ஒரு ஜபத்துக்கே இந்த இது இருக்கு. ஸ்ரீவித்யா சோடசி யாராவது வாங்கியிருந்தாங்க அப்படின்னா, சோடசி மந்திரம் வாங்கினவங்க இன்னொரு தெய்வத்தையும் நமஸ்காரம் பண்ண முடியாது, இன்னொரு மனுஷங்களையும் நமஸ்காரம் பண்ண முடியாது. ஒரே ஒரு அம்பாலை மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணணும். அது பேர் பூர்ணாபிஷேகம்னு பேர், அந்த சோடசி வாங்கினவங்களுக்கு பேர். அதே மாதிரி தான் தான் பிரம்மம்னு ஒருத்தர் அறிஞ்சான் அப்படின்னா, நான் அப்படின்னு அறிஞ்சானா அவன் யார நமஸ்காரம் பண்ணுவான்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தான் எல்லாமே ஆயிட்டான், சர்வம் பிரம்மமயம், நான் தான் எல்லாம் அப்படின்னா பேதமே அவனுக்கு இல்லாம போயிடுச்சு. தனக்கு அந்நியமா வேற ஒன்றை அவன் பார்ப்பதே இல்லை. ஏக்கத்துவம் அனுபஷ்யத்தக தத்திர கோமோக கஷோக ஈஷாவாசியம் சொல்லுது. சர்வத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கத்தன்மையை, ஒரே பிரம்மத்தை பார்ப்பவன். அப்படி பார்க்கிறவன் வந்து நானே எனக்கு நமஸ்காரம் பண்ணணும்னா எனக்கு அந்நியமா ஒரு தேவத்தையை பார்க்கணும்ல. நான் உபாசகன், நான் பக்தன், என்னுடைய ஈஸ்வரன் இது, இந்த தேவத்தை என்னோட தேவத்தை அப்படின்னு பார்த்தாதான், பேதத்தை பார்த்தாதான் நீங்க நமஸ்காரமே பண்ண முடியும். ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து எல்லா ஜீவராசிகள்லயும் பார்த்தவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பேதம் இருக்காது. பேதம் இல்லாதவனுக்கு கஞ்சன நமித்தும் இச்சதி, அவன் யாரையும் நமஸ்காரம் செய்ய ஆசைப்பட மாட்டான். ஏன்னு கேட்டீங்கன்னா அவன்கிட்ட பேத திருஷ்டியே இருக்காது. நமஸ்கார நிஸ்துதிர் ந நமஸ்காரக, கீதால வரப்போகுது, நிர்நமஸ்காரக. ஸ்துதியும் இருக்காது, யாரையும் ஸ்துதியும் பண்ண மாட்டான், ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான், யாரையும் நமஸ்காரமும் பண்ண மாட்டான். இதான் ஞானியோட லட்சணம். அகங்காரியை பத்தி பேசல, இங்க சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சவனை பத்தி பேசணும். அப்ப சர்வாத்ம பாவத்தை, பிரம்மத்தை அடைந்தவன் யார்ட்டையும் எக்ஸ்கியூஸ் பண்ண மாட்டான். நான் இப்ப நானே சொல்லியிருக்கேன், இனி எவன்ட்டையும் போய் எதுக்காகவும் நிக்க கூடாது, எவன்ட்டையும் ஆப்ளிகேஷன் வைக்க கூடாது. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரா எவனா நான் முடிவு பண்ணிட்டேன், எங்கேயுமே போய் நிக்க கூடாது. ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா கைலாஸ் போகணும் அப்படின்னு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போய் நின்ட்டேன். ஐயோ, அந்த சூழ்நிலையே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தவிச்சு போய் நின்ட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில குரங்குகள்லாம் அங்கெல்லாம் பண்ண காரியங்கள்லாம் பார்த்தேன். இனி கவர்மெண்ட் ஆஃபீஸ் பக்கத்திலே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு இனிமேல் ஒரே ஒரு எஜமானன் மட்டும்தான், ஈஸ்வரனுக்கு மட்டும்தான் நமஸ்காரம் பண்ணுறேன். யார்கிட்டையும் எதுக்காகவும் நமஸ்காரமோ இதோ பண்ணக்கூடாது, ஒரே எஜமானன். சன்னியாசிக்கு சொல்லியிருக்கு. சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதரும் ஈஸ்வரனையும் தவிர்த்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் எக்ஸ்கியூஸ் பண்றதுக்கு அவசியமே இல்லை. எதுக்காக எக்ஸ்கியூஸ் பண்ணணும், எதை அடையிறதுக்காக எக்ஸ்கியூஸ் பண்ணணும்? அப்போ எனக்கே இப்படி தோணுது அப்படின்னா, சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சவன் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காகவாவது எதையாவது பிரார்த்தனை பண்ணி ஸ்துதியோ நமஸ்காரமோ பண்ணுவானான்னு கேட்டீங்கன்னா எதையும் பண்ண மாட்டான். மந்திரம் சொல்லுது, தேவானாம் பசு அப்படின்னு. இந்த ஜீவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, தேவர்களுக்கு பெட் அனிமல்ஸும். நான் டெய்லி காலைல ஒரு பூனை இருக்கு, ஒரு நாய், பூனைங்கள்லாம் நிறைய இருக்கு. நான் போனேன்னா அப்படின்னா கேக்கு போட்டு நான் பழகி வச்சிருக்கேன். கேக்கில் முட்டை இருக்குமா, இந்த நாய் கேக்காதான் கேட்குது ஒழிய பிஸ்கெட்லாம் போட்டால் சாப்பிட மாட்டேங்குது. அந்த நாய் நான் போன உடனே வாழை கிட்டுன்னு ஆட்டும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆட்டும். சாமி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் போட போறாரு, கேக்கு போட போறாரு அப்படின்னு கேக் வாங்கி போட்டோன்னா ஒரே சாந்தமாயிடும். இந்த பூனைக்குட்டி என்னன்னு பண்ணா, இப்போ வந்து 2 நாள் தான் 3 நாள் தான் மடியில் உட்கார வச்சேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் போனோடனே மடியை காட்டுந்து போனேன், தடவி கொடுத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்து சொஸ்தமாக வந்து உட்காந்து சுகம் தருது. நம்ம எல்லாம் எப்படி தெரியுங்களா, தேவதைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெட் அனிமல்ஸ், தேவானாம் பசு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானும் நீயும் ஒன்றுன்னு அக்னி பகவானை பார்த்து சொன்னீங்கன்னு வச்சுங்க,
நானும் வாயு பகவானே நீயும் நானும் ஒண்ணு, அக்னி பகவானே நீயும் நானும் ஒண்ணு அப்படின்னு, இந்திர பகவானே நீயும் நானும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, ஐயோ இவன் என்னடா அவன் தப்பு தப்பா பேசுறான் அப்படின்னு அவங்களுக்கும் கோபம் வந்துருமா. யாராவது பிரம்ம ஜானத்து பக்கம் போறாங்க அப்படின்னா தேவதைகள் வந்து பாத்தீங்கன்னா விக்னகர்த்தாரக, விக்னத்தை ஏற்படுத்துவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவன் எல்லாத்தையும் ஒண்ணுன்னு பார்க்க போறானே அப்படின்னு. வியாபாரம் நடக்காது, தேவர்களோட வியாபாரம் நடக்காம போயிடும். பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா பேதம் இருக்கணும். அப்ப தேவதைகள்லாம் என்ன விரும்புவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நல்லா நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணி எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள்லாம் பண்ணி லட்சாட்சம்லாம் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை தூக்கி போட்டுருப்பாங்க, கேக் எல்லாம் தூக்கி போடுவாங்க. நம்ம வாழை ஆட்டிக்கிட்டே இருப்போம். பூனைக்குட்டி மாதிரி நாய்க்குட்டி மாதிரி வாழை ஆட்டிக்கிட்டே நம்ம திரும்ப திரும்ப பேதத்தையே பார்த்துட்டு இருப்போம். ஆனா பிரம்மஜானி என்ன பண்றானா, அகம் பிரம்மாஸ்மின்னு எவன் அறிந்தானோ சர்வம் அபவத் மந்திரம் சொல்லுது. எவன் தன்னை பிரம்மம் என்று அறிகிறானோ அவன் சர்வமாக ஆகின்றான். அவன் தான் தேவதை ஆகிறான். அவனே வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராட்சசர்களாகவும் தேவர்களாகவும் மனிதர்களாகவும் பசுக்களாகவும் சர்வமா அவன் ஆகிடுறான். அவனுக்கு அந்நியமா பேதமே இல்லாம போயிடும். அவன் யாரை நமஸ்காரம் பண்ணுவான், யாரை ஸ்துதி பண்ணுவான். அப்ப பிரம்மஜானி யாரையும் ஸ்துதி பண்ண மாட்டான், நமஸ்காரம் பண்ண மாட்டான். இவர் வந்து ரமண பகவான் வந்து இருக்க மகா பெரியவர் வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்தோட ரோட்ல வந்து போறார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நியமம் வச்சிருக்கு, சங்கராச்சாரியாருக்கு ஒரு நியமம் வச்சிருக்கு. பீட்டத்துல இருக்கிறவங்க வேற ஒருத்தரை நமஸ்காரம் பண்ண மாட்டாங்க, நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இப்ப நான் சொன்ன மாதிரிதான் சில நியமங்கள்லாம் இருக்கு. சோடசி பண்ணவங்க பண்ண மாட்டாங்க, பீட்டத்துல இருக்கும் போது இருக்கிறவங்க பண்ண மாட்டாங்க. அப்போ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல வந்தார் அப்படின்னா பீட்டத்துல இருக்கிறவர் வந்தாருன்னு நமஸ்காரம் பண்ணணுன்றதுனால இவர் வந்து அப்படியே போயிடுறாரு. பகவானும் வந்து பாத்தீங்கன்னா யார் யாரோ வந்தாங்க போனாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்தாங்க போனாங்க. பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஸ்வஸ்தமா இருந்தார். ரமண பகவான் யாரையும் நமஸ்காரம் பண்ணியோ ஸ்துதி பண்ணியோ எந்த பேச்சுமே இல்லை, அப்படி இருந்தார். ரமணனோட இது ஸ்டோரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிளியரா இருக்கும். யாரையும் நிந்தாவும் பண்றதில்ல, யாரையும் நமஸ்காரமும் பண்றதில்ல, யாரையும் ஸ்துதியும் பண்றதில்ல. எந்த காரியம் சாதிக்கிறதுக்காக தானே நம்ம இதெல்லாம் பண்றோம். என்ன காரியம் ஆக வேண்டியிருக்கு அவங்களுக்கு, யாரை ப்ளீஸ் பண்ணணும், யாரை சந்தோஷப்படுத்தணும் போன்றது. வெறும் சுரூபத்துல ஸ்திரமா இருக்கிறவங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நமஸ்கார இச்சைப்படுவதில்லை. அதோ பிரம்ம அஸ்மி இது சம்புத்தக, நான் பிரம்மமா இருக்க என்று நன்றாக அறிந்தவர்கள் ந கர்ம காரயித்தும் சக்கியதே, அவங்க எந்த ஒரு கர்மத்தையும் செய்விக்க மாட்டார்கள். கர்த்தாவும் இல்ல, அவங்க காரயித்தும்ன்றதுக்கு அர்த்தம் ஹேத்து கர்த்தான்னு இன்னைக்கு பார்த்தோம்ல, கம் காத்தயத்தின்னு பார்த்தோம் பாருங்க கீதால, அதே அர்த்தம் தான். அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்விக்கவும் மாட்டாங்க, தானும் செய்ய மாட்டார்கள். கர்த்தாவும் அவர்கள் இல்லை, காரயித்தாவும் அவர்கள் இல்லை, கேத்து கர்த்தாவும் அவர்கள் இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொரூபத்திலே நிலை பெற்றவர்கள் அப்படின்னு இது முடியுது. அப்ப கர்மம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஞானியின் இடத்துல கர்மம் சம்பவிக்காது. ஒரு முமுட்சுவா இருக்கான் அப்படின்னாவும் அவனும் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணணும். சாதனம் பதபாஷ்யத்துல முடியும் போது லாஸ்ட்ல இதை பார்த்துருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு முமுட்சுவா இருக்கு அப்படின்னா அவனை வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தையும் கர்மத்தோட சாதனங்களையும் சதா கர்மத்தியஜே சாதனம் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்லியிருந்தார் சங்கரர். ஒரு கொட்டேஷன், ஒரு ஸ்லோகம் சொல்லியிருந்தார் பதபாஷ்யத்தோட எண்டு. ஒரு முமுட்சு என்ன பண்ணணும், சதா கர்மத்தியஜேத், சதா காலமும் கர்மத்தை விடுங்க. ஏன் அப்படின்னா கர்மம் பண்ணினீங்கன்னா அதுக்குள்ள கர்த்திருவம் வந்துடும். கர்த்திருவம் வந்துருச்சு அப்படின்னா அதுல ஆசை வந்துடும். ஆசை வந்துருச்சு அப்படின்னா இந்த உலகத்துக்கு சத்தியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். இது பொய்ன்னு சொல்ல முடியாது உங்களால. அப்ப இந்த ஜீவத்துவத்துல முக்கியமானதே வந்து கர்த்திருவமும் போக்திருத்துவமும் தான். இந்த கர்த்திருவம் இல்லைன்னா அங்க போக்திருத்துவம் சித்திக்காது. அப்ப ஈஸியா அந்த ஜீவத்துவத்தை நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியா ரிமூவ் பண்ண முடியும். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு ஆத்மாவையே சரணாகதி பண்ணிட்டு ஒரு முமுட்சுவானவன் இருக்க வேண்டும். ஞானிக்கு அது வந்து சுபாவமா இருக்கும். முமுட்சு அவரை என்ன பண்ணணும், பிராக்டிஸ் பண்ணணும். சர்வ கர்ம சந்நியாசம். ஞானியின் இடத்திலையும் அனைத்து கர்மங்களும் சந்நியாசம் பண்ணப்பட்டு அவன் சொரூபத்துல இருப்பான். முமுட்சுவும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் விட்டுட்டு அந்த ஞானத்தை நிக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் இங்க சொன்னவர். மீதி என்னமோ நான் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம்.